சோ எங்களுக்கு கிரேட் 10ல வந்துட்டு எங்களுக்கு தெரியும் முதலாவது அலகு, இரண்டாவது அலகு, மூணாவது அலகு இதெல்லாம் மெயினோ இல்லையோ எங்களுக்கு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ் அந்த 4லையும் இருந்து பார்ட் 2க்கு மெயின் கேள்வி வரும். சோ நாங்க இதை டார்கெட் பண்ணாலே சுவரா நாங்க 10-40 மார்க்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போகுது ஈஸியா. அங்கே ஓலவரை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதுல வந்துட்டு உங்களுக்கு HTML, CSS, HTML அதுல வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று வரும். அதே நேரமும் உங்களுக்கு சாட் வந்துட்டு அந்த அதுல ஒரு கேள்வி ஒன்று வரும். அதே நேரம் உங்களுக்கு இன்னும் என்னதுல கேள்வி வந்தாலும் மெயினா வந்துட்டு பார்ட் 2 ஆக்கிரமிச்சிருக்கிறது கிரேட் 10ல இருக்கிற அழகுகள். அதுலயும் நீங்க கடந்த 10 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல ஒரு மெயினா ஒரு அழகு வந்துகிட்டே இருக்கு. அது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அழகு வந்துட்டு அதுல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அழகா இருக்கும். சோ இந்த அழகை நாங்க இன்னைக்கு இந்த செமினார்ல இந்த அழகை நாங்க கவர் பண்ண போறோம். சரியானே? இன்னைக்கு நாங்க கவர் பண்ற அழகு இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த அழகை தான் நாங்க இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகேயா? இப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சரியா? இதுல நிறைய இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு யார கம்பெனி எங்களுக்கு தெரியும், வேர்ல்ட்ல நம்பர் 1 பணக்காரரா இருந்தவர் யாரு? பில் கேட்ஸ். அவர் கம்பெனியா மைக்ரோசாஃப்ட் இருந்துச்சு. சோ அவர் வந்துட்டு இந்த எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் 2007 அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தந்திருந்தாலும் நாங்க இப்ப யூஸ் பண்ணி கொண்டு எங்களுக்கு கரண்ட்ல நிறைய வந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு 2016ஆம் ஆண்டு கடைசியாக உங்களுக்கு பாடத்திட்டம் மாற்றப்பட்டது. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த அந்த ஓலவல் எழுதின மாணவர்களுக்கு தான் இந்த பாடத்திட்டத்தை மாத்தினாங்க. அந்த மாத்தின அந்த கருதுகோளுக்கு இணங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2010 இதைத்தான் உங்களுக்கு சிலபஸ்ல போட்டிருக்காங்க. சரியானே? இப்ப இந்த அழகை நாங்க பார்ப்போம். இதுல முதலாவது எங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படியே இருக்கே பாருங்க, இது அப்படியே ஸ்கிரீன் இருக்கு. நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எடுத்து காட்டுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்த எப்படி விளங்குது? நிறைய பொட்டி அடிக்கி இப்படி இருக்கி, இப்படியோ ஏதோ நீக்கி அப்படிதான் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க என்னத்தை விளங்கி கொள்ளணும்டா, இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யறாங்கடா, ஒரு பெரிய உதாரணத்துக்கு உங்களோட ஸ்கூல்ல உங்களுக்கான ஒரு இதோடு கொடுக்க போறாங்க. என்ன மாணவர்களுக்கு என்ன எல்லா மாணவர்களுக்கும் நாங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு என்ன செய்வாங்கடா, மாணவர்களுக்கு என்ன செய்வாங்க, நாங்க ரிப்போர்ட் கார்டுல என்னென்ன பாடம் அடிச்சு கொண்டு அதே நேரம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை மாணவர்களுக்கும் அதுக்கான டேட்டாவை எந்த பண்ணி அவங்களுக்கான எவரேஜ் ரேங்க் எல்லாத்தையும் போடுற வந்துட்டு இந்த எக்ஸலை யூஸ் பண்ணுவாங்க. இதே நேரம் நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனில என்னென்ன ரெவென்யூ எப்படி வருது, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு லாபம் வருதா நட்டம் வருதா அதை ஒரு அட்டவணையில காட்டி அதே நேரம் அதை வந்துட்டு நீங்க ஒரு கிராஃப் லைன் காட்ட போறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க, இந்த எக்ஸலை யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் எக்ஸல். சரியா? இதுக்குத்தான் பயன்படும் என்று உங்களுக்கு இப்ப விளங்கிடுங்க. இப்ப நாங்க எக்ஸலை ஒன் பண்ணா எப்படி ஒன் பண்ற? இப்ப நாங்க என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஒன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இப்ப முன்னுக்கு என்ன செய்யும், நாங்க போய் என்ன தேர்ற எக்ஸல் தேர்னா இந்த இப்படி வரும். அதை கிளிக் பண்ணுவோங்க, உங்களுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகும். சரியான? எக்ஸல் ஒன் ஆயிட்டு. இதுதான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த முன்னுக்கு வார இடத்தை சொல்லுவாங்க இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. என்னது? இன்டர்ஃபேஸ். சரியா? இந்த இன்டர்ஃபேஸ் இத பாருங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் விளங்கி தானே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எஸ் வந்து விளங்கும். ஸ்கிரீன் விளங்கி தானே நான் எல்லாம் போறேன், ஒவ்வொரு இடமா போறேன். ஸ்கிரீன்ல ஃபுல்லா எல்லாம் விளங்கி தானே நான் போய் ஓபன் பண்ணது. அடுத்தது விளங்கி தானே? ஓகே. சோ இந்த இன்டர்ஃபேஸ்ல பாருங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னா நதீஸ் கை வைத்திருக்கீங்க. என்னை
நதீஷ் அப்படின்னா நீங்க மெசேஜ்ல டைப் பண்ணி போடுங்க. இப்ப பாருங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன இருக்குண்டா, முதலாவது பாருங்க என்ன இருக்கு, இப்படி 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 மேல் இருக்கு தானே, இந்த மேலுக்கு இப்படி அதே நேரம் இந்த பாக்ஸ் அடி இதுல இப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்க பாப்போம். உண்மையான எக்ஸலுக்கு போகாங்க, இது ஒரு போட்டோ தானே, நாங்க உண்மையான எக்ஸலுக்கு உண்மையான எக்ஸலுக்கு போனா இதுல என்ன இருக்கு, இந்த பாக்ஸ் இருக்கு சரியா. இப்ப இதுல இந்த இருக்கு தானே ஃபைல் சரியா, ஹோம், இன்சர்ட், அடுத்தது ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, இப்படி எல்லாம் வரையுதானே. இத எல்லாத்தையும் சொல்லுவாங்க என்னது, டெப் சரியா. என்னது, ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், இப்படி மேலுக்கு வரையுது, இதெல்லாம் ஒரு டெப் சரிதானே. ஓகே, இப்ப ஹோம் டெப் புக்கவோ என்ன டெப்ல இருக்கிறாங்க கோட பாருங்க, ஹோம் டெப் புக் இருக்கு. இந்த ஹோம் டெப்ல பாருங்க, இப்ப இந்த ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும், ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும், ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும், ஈனிக்கு ஒரு கோடு இருக்கும். இது என்னத்தை பிரிச்சிருக்காங்கடா, இந்த கோட்டால இப்படியே பிரிச்சு காட்டுறா பாருங்க, இந்த இந்த கோட்டால இந்த இதால பிரிச்சு இப்படி பிரிச்சிருக்காங்க, இந்த இதால பிரிச்சுக்கிற என்னத்துக்கு, இது என்னத்துக்கு பிரிச்சிருக்காங்கடா, என்னது பிரிச்சிருக்காங்கடா, அவங்க சொல்றாங்க என்ன, இது வந்துட்டு ஃபொண்ட் குரூப் சரியா. இப்ப நாங்க என்ன விளங்கணும், முதலாவது ஒவ்வொரு டெப்ரி சரியா, இந்த டெப்ரி இந்த ஒவ்வொரு டெப்புக்குள்ளேயும் நிறைய குரூப் இருக்கு. முதலாவது என்ன குரூப் இருக்கு, ஃபொண்ட் குரூப், இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஃபொண்ட் குரூப். இந்த பாக்ஸுக்கு என்னென்ன குரூப் இருக்கு, அலைன்மெண்ட் ஒரு குரூப் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு என்ன, கிளிப் போர்ட் ஒரு குரூப் இருக்கு, இந்த நேம் ஒரு குரூப்புக்குரிய நேம். இதுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு, நம்பர் ஒரு குரூப் இருக்கு சரியானே. இப்ப இந்த ஸ்டைல் ஒரு குரூப் இருக்கு சரி. இப்ப இன்சர்ட்டுக்கு என்னென்ன குரூப் இருக்கு, நீங்க டைப் பண்ணி போடுங்க பாப்போம். என்னென்ன குரூப் இருக்கு இன்சர்ட்டுக்குள்ள, இன்சர்ட் டெப்புக்குள்ள என்னென்ன குரூப் இருக்கு நம்ம டைப் பண்ணி போடுங்க பாப்போம் தெரிஞ்சவங்க. இன்சர்ட் குரூப்புக்குள்ள என்னென்ன டெப் என்னென்ன குரூப்ஸ் இருக்கு, என்னென்ன குரூப் இருக்கு பாப்போம். இன்சர்ட் இதுக்குள்ள டெப்புக்குள்ள என்னென்ன குரூப் இருக்கு டைப் பண்ணி போடுங்க பாப்போம். டேபிள்ஸ் இருக்கு, ஒரு அசல் இருக்காரு டேபிள்ஸ். அடுத்தால் வேற சார்ட்ஸ் இருக்கு, ஓகே சார்ட்ஸ் ஒன்று இருக்கு. வேற கிராஃப் இருக்கு, கிராஃப் இல்ல எப்படின்னா தமிழ் பாருங்க, நல்லா பாருங்க பிள்ளைகள். இப்ப இதுதான் டேப் என்ன, இன்சர்ட் ஒரு டேப், பேஜ் லேஅவுட் ஒரு டேப், ஃபார்முலா ஒரு டேப். ஒவ்வொரு டேப்புக்குள்ளே இந்த பாக்ஸா இருக்கு, இதுதான் குரூப். பாருங்க இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு பாக்ஸ், இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு கீழுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க, இந்தா 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 அந்த பேர்கள் தான் குரூப். என்ன, டேபிள், சார்ட், ஃபில்டர், லிங்க்ஸ், ஸ்பார்க்லிங், ஸ்பார்க்லைன்ஸ் எங்களோட சார்ட், அந்த அதுகள் எல்லாத்தையும் சேர்த்தமாக்கித்தான் இன்சர்ட் ஒரு டெப் இருக்கும் சரிதானே. சோ எங்களுக்கு இப்ப நான் எங்களுக்கு விளங்கிக்கும் என்ன, இன்சர்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது, பேஜ் லேஅவுட்டுக்கு வரும். பேஜ் லேஅவுட்டுக்கு வந்தா என்னென்ன இருக்கு, பேஜ் செட்டப் ஒன்று இருக்கு பாருங்க இந்த கீழுக்கு. அப்ப பேஜ் லேஅவுட் டெப்புக்குள்ள பேஜ் செட்டப் ஒன்று இருக்கு, ஸ்கேல் ஃபிட் ஒன்று இருக்கு, சீட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அரேஞ்ச் இருக்கு. இதெல்லாம் என்ன ஒவ்வொரு குரூப் சரியானே. அடுத்தது உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க சொல்லி நீங்க பாருங்க, முதலாவது டெப், டெப்புக்குள்ள என்ன இருக்கும், டெப்புக்குள்ள என்ன இருக்கும், டெப்புக்குள்ள நிறைய குரூப்ஸ் இருக்கும் சரிதானே, குரூப்ஸ் இருக்கும் சரிதானே. குரூப்ஸுக்குள்ள நிறைய டூல்ஸ் இருக்கும், டூல்ஸ். இப்ப பாருங்க பேஜ்ல இந்த குரூப் டெப்புக்குள்ள என்ன பேஜ் செட்டப் குரூப்ல என்ன இருக்கு, சைஸ் ஒரு டூல் இருக்கு.
பேக்ரவுண்ட் ஒரு டூல் இருக்கு ஈகி தானே. அப்ப இப்ப இந்த டூல் இந்த இதுகள்ல வந்துட்டு நான் பாத்துக்கோ. அதே நேரம் இப்ப இந்த ஒயிட் கலர்ல இருக்குதானே, இந்த இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க ரிபேண்ட். இந்த ஒயிட் கலர்ல இருக்குதானே, இது இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்குதானே, இந்த எல்லா குரூப் எல்லாம் சேர்த்து சரியா இந்த இது இருக்குதானே, இந்த பகுதியை வந்து சொல்லுவாங்க ரிபேண்ட் சொல்லி. குரூப் இந்த டெப் எல்லாமே சேர்த்து இருக்குதானே, இந்த மேலுக்கு இருக்கிற பகுதியை சொல்லுவாங்க ரிபேண்ட். ஓகே, சோ எங்களுக்கு ரிபன் தெரியும். இப்ப வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? ரிபன், குரூப், டெம் எல்லாம் தெரியும். அடுத்தது பாருங்க, இப்ப நாங்க போறோம் ஹோம் டேட்டா புக்ல வந்துட்டோம். இந்த ஹோம் டேட்டா புக்ல என்ன இருக்கு? இங்க பாருங்க ABCDEFGH போகுது. இங்க பாருங்க 1 2 3 போகுது. இங்க பாருங்க, இப்ப நான் காட்டுறேன். இந்த ABCD ஏதோ வரங்காட்டி போகுதுண்டா, இந்த QFD இந்த சாரி XFD வரங்காட்டி போயிருக்கு. அதே நேரம் இந்த 1 2 3 4 இருக்கு தானே, இது வந்துட்டு கீழே பாருங்க, இந்த எவ்வளவு வரங்காட்டி வந்துருக்கு, எவ்வளவு இது 10 லட்சம் சரியா, 10,48,576 வரங்காட்டிலும் வந்திருக்கு சரிதானே. இப்ப நாங்க பார்த்துட்டு இது இந்த ஒவ்வொரு பாக்ஸ சொல்லுவாங்க செல். என்ன செல் சரியா? இந்த பாக்ஸ சொல்லுவாங்க நிறைய செல். செல் களம்னா எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் உடம்புல ஆகச்சிறிய அழகு களம்ன்ற மாதிரிக்கு இந்த எக்ஸல்ல நாங்க வந்துட்டு நாங்க பாக்குறது ஒவ்வொரு செல் இருப்பாங்க. இந்த ஒரு செல் இருப்பாங்க சரிதானே. இந்த ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு இருக்கும். இதுல நாங்க ஒரு செல்லுல கொண்டு வச்சோம்னா டார்க் கலரா மாறுது பாருங்க, மாறுதா இல்லையா? இத வந்துட்டு ஆக்டிவ் செல்னு சொல்லுவாங்க. ஆக்டிவா இருக்கு, இந்த செல் தான் ஆக்டிவா இருக்கு. இப்ப இந்த மேலுக்கு இருக்கிற ABCD இதெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க, இத சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்க பாப்போம். தெரிஞ்சவங்க கொலம் ஹெடிங்னு சொல்லுவாங்க சரியா. என்ன கொலம் ஹெடிங்? என்ன A என்ற ஒரு கோலம், B என்ற ஒரு கோலம், C என்ற ஒரு கோலம், D என்ற ஒரு கோலம், E என்ற ஒரு கோலம். அப்ப மேலுக்கு இருக்கிற எல்லாமே கோலம். அப்ப இதெல்லாம் இருக்கும் ரோ. ஒன்றுன்றது ஒரு ரோ, ரெண்டுன்றது இன்னொரு ரோ, அப்ப ரோ சரிதானே. அதே நேரம் அப்படியே கீழுக்கு பாருங்க என்ன இருக்கு, இந்த ஷீட் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு இதோட செய்றீங்க, ஒரு எக்ஸல்ல வந்துட்டு நீங்க ஒரு கிளாஸுக்கான கிராஃப் ஒன்று செய்றீங்க. அந்த கிளாஸுக்கான கிராஃப் நீங்க செய்யக்கூட உங்களுக்கு இந்த கிளாஸுக்கான கிராஃப்ல என்னண்டா நீங்க அப்படி செஞ்சுட்டு இருக்க போல அவங்களுக்கு இதுல வந்துட்டு என்ன இந்த ஷீட் நேம மாத்த போறீங்க. உதாரணத்துக்கு ஷீட் நேம் என்ன மாத்த போறீங்க, கிரேட் 10 சரியா. கிரேட் 10க்கான ஷீட். அப்ப கிரேட் 10 மாறிச்சு. கிரேட் 10ல உதாரணத்துக்கு ஒரு மேலுக்கு நாம ஒரு ஆளுற பேர் வந்துட்டு ஒரு ஜஹான் கொடுக்குது. கிரேட் 10 அப்படியே திரும்ப என்னண்டா கிரேட் திரும்ப 11 ஷீட். அடுத்த ஷீட் என்ன நாங்க கிரியேட் பண்ணோம், என்னண்டு கிரேட் 11 சரியான. இப்படி ஒவ்வொரு ஷீட்டா கிரியேட் பண்ற. அப்ப இதுல என்ன வரும், ஷீட். அடுத்தது இது வந்து ஸ்டேட்டஸ் சரியானே. அடுத்தது ஷீட் டேப்புக்கு அடுத்தது இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த வாரத்தை பாருங்க, இது என்ன சொல்லுவாங்க, ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பார்னா என்ன, இங்கால இப்படி மேலுக்கு இருக்குது, கீழுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறது ஸ்க்ரோல் பார்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரோல் பார் இருக்கும். அதே நேரம் என்ன இருக்கு வேற, இந்த இருக்கு பாருங்க, இதை சொல்லுவாங்க சூத்திர பட்டை, ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களே. அப்ப ஒரு கணித இதுல எல்லாமே நாங்க என்ன செய்ய போறோம், கணித செய்கைகளை செய்ய போறோம். நாங்க செய்யற ஒவ்வொரு கணித செய்கையும் இந்த எங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள வரும் சரிதானே. அதே நேரம் நாங்க இப்ப ஒவ்வொரு இப்ப இந்த இதெல்லாம் என்ன ஒவ்வொரு களம், நாங்க ஒரு களத்தை தொட்டோம்னா
அந்த களத்துக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாங்க, அப்படி இல்லாத ஒரு அட்ரஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு எப்படி பாக்குறேன்டா, இந்த களம் எப்படி மேலுக்கு இருந்து பார்த்தா என்ன 2, இங்க இருந்து பார்த்தா என்ன இங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து பார்த்தா 2. அப்ப இந்த களத்துல பேர் என்ன A2. அப்ப இது என்னது நேம் நேம் பாக்ஸ். சரியா? அப்ப இன்னைக்கு என்ன அது களத்துல பேர் வரும் நேம் பாக்ஸ். திரும்ப நாங்க இந்த அடிக்கிற களத்தை தொடுவோம். இந்த அடிக்கிற களத்தை இந்த செல்ல தொட்டோன்னு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா மேலுக்கு இருந்து பாருங்க, மேலுக்கு இருந்து பார்த்தா என்ன I. சரியா? அப்படியே இங்கல பாருங்க, இங்கல அப்படியே பார்த்தா என்ன 10. அப்ப I10. இது இந்த செல்லோட நேம் என்ன I10. அப்ப எங்க வருது இங்க மேலுக்கு I10 வந்துட்டா வந்துட்டு. திரும்ப இங்க பாருங்க Q. இப்ப இந்த எப்படி மேலுக்கு இது பார்த்தா Q. அப்படியே சைட்டால பாருங்க என்ன வந்துடுச்சு Q15. அப்ப Q15 இங்க வந்துட்டா. சோ இது நேம் பாக்ஸ். சரியா? இது என்னது ஃபார்முலா பார். இதுல ஒரு கணித செய்கையை செஞ்சா அந்த ஃபார்முலா இங்க வரும். சரிதானே? அது இந்த ஃபார்முலா பார். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே? இதுகள் தான் கொஞ்சம் மெயினா தேவை. சரியா? அடுத்ததுக்கு நான் போவோம் அப்படி வச்சுட்டு. இப்ப உங்களுக்கு இது விளங்கிச்சா? இப்ப நான் இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தந்த எல்லாமே விளங்கிச்சா? நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்த இந்த எல்லாம் விளங்கிட்டா? விளங்கினா சொல்லுங்க. விளங்கிட்டு விளங்கிட்டானே? ஓகே, விலங்குன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம் இல்ல. இதுக்கு அடுத்து என்னன்னா இப்ப இந்த இன்டர்ஃபேஸ் சம்பந்தமா எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்தீங்க. இதான் நான் விளங்கப்படுத்துக்குள்ள எப்படி விளங்கப்படுத்துறேன்டா, என்ன சிஸ்டம் எப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்க சிஸ்டம் எப்படின்னா ஒரு விஷயத்தை நாங்க படிச்சா அது பாஸ் பேப்பர்ல இருக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அதை வச்சிடுவோம். ஏன்னா அப்ப எங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆയിരിக்கும். பிராக்டிஸ் ஆയിരിக்குமா இல்லையா? பிராக்டிஸ் ஆയിരിக்கும். சோ 2021 ஆண்டு பாருங்க. 2021 ஆண்டு OL பாஸ் பேப்பர் அதுல வந்த ஒரு கேள்வி. சரிதானே? 2021 ஆண்டு OL பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி என்ன கேள்வி வாசிங்க பாப்போம். மனசால வாசிங்க. PQRS என முகப்படையாளமிட்ட 4 கூறுகளிடையே கீழே தரப்பட்டுள்ள விரிதாள்களின் பகுதிகளை கருதுக. சரியா? எங்களுக்கு PQRS 4 தந்திருக்காங்களா? அது என்ன சாமான்னு நீங்க நினைச்சு கொள்ளுதா மனசுக்கால. பின்வருவனவற்றுள் PQRS முகப்பட்டைகளை சரியான வரிசையில் வகை குறிக்க. இதுக்கான பேர்களை சொல்ல தெரியலையான. இப்ப நாங்க பார்த்தோமே இப்ப நாங்க பார்த்ததுல எங்களுக்கு தெரியும் பீன சொல்லுங்க பாப்போம். பீனா என்ன? பீனா பேர் பட்டி நேம் பாக்ஸ் சொன்னோம். சரியா? அடுத்தது இது என்ன சொன்னோம்? கீழுக்கு நாங்க எங்க சொன்னது கியூவை பார்ப்போம். பிக்கு ப்ரோ கியூ தானே? கியூவை பார்ப்போம். இது என்னன்னு சொன்னோம்? ஃபார்முலா பார்னு சொன்னோம். ஃபார்முலா பார் சூத்திர பட்டின்னு சொன்னோம். சரியா? அடுத்து ஆர்ல என்ன சொன்னோம்? ABCD எல்லாம் வாரது என்ன கோலம் ஹெடிங் சொன்னோம். ABCD எல்லாம் வாரது கோலம் ஹெடிங். அது எஸ் என்ன செய்யணும்? C1 C2 வரதெல்லாம் என்ன தாள் தத்தல்கள் போட்டிருக்காங்க. ஆனா இந்த பாருங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க ஷீட் டெப்ஸ். தாள் தத்தல் என்னன்னு போட்டிருக்காங்க ஷீட் டெப்ஸ் போட்டிருக்காங்க. சோ முதலாவது என்ன பி என்ன வரும்? பேர் பட்டி இதுல 2 இருக்கு பேர் பெட்டி. சரியா? நேம் பாக்ஸ். ரெண்டாவது கியூ என்ன? ஃபார்முலா பாக்ஸ். பேர் பெட்டிக்கு அடுத்ததா வந்துட்டு ஃபார்முலா பாக்ஸ் சூத்திர பட்டி தனி. அடுத்து நிரல் தலைப்புகள் என்ன? கொலம் ஹெடிங்ஸ். சரியா? அடுத்து தாள் தழுத்தல்கள் சோ எங்களோட விட என்ன வரும்? சி வரும். சரியானே? விளங்கிச்சா எல்லாருக்கும்? சின்னா 3வது விட வரும். சரியானே? எல்லாருக்கும் விளங்கிட்டானே? பாருங்க எல்லாரும் விளங்கிட்டாண்டு.
ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இதுலயே பாருங்க 2024 பேப்பர்ல இப்ப இப்ப இதுக்கு பதிலா இப்ப இப்படி வந்தது வந்துட்டு நிரல் தலைப்பு. இதே இது மாறி உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்துடலாம். இப்படி இன்னைக்கு போட்டு இப்படி போட்டுட்டு இன்னைக்கு டபிள்யூ ஒன்று சந்தரிக்காங்கடா என்னது இது என்னையா வரும்? இது வந்துட்டு என்ன? நிரல் நிறை. நிறைன்னு சொல்ற என்ன? அதாவது வரிசை. சரியா? வரிசை தலைப்புன்னு சொல்லுவோம். ரோ ஹெடிங் வரிசை தலைப்புன்னு வரும். இது வந்திருந்தா சம்டைம் அது இல்லாம என்ன உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இது டாக்கா வந்துருக்கு. இப்படி வந்திருந்தா இப்படி டாக்கா வந்துருக்கு. ஒரு செல் வந்திருந்தா இது என்ன கேட்டிருந்தானே? இதை இப்படி காட்டி இப்படி கேட்டிருந்தானே? இப்படி அடுத்தது இப்படி டாக்கா இருக்கு. ஒன்று ஒன்று டாக் இல்லாம இருக்கு. இப்படி டாக்கா இருந்தா என்ன? ஆக்டிவ் செல். டாக் இல்லாம சும்மா இருந்தானே அது செல். நிறைய செல் இருக்கு இங்க பாருங்க, நிறைய செல் இருக்கு. ஆனா இங்க எங்களுக்கு ஒரே ஒரு செல் மட்டும் இப்படி டாக்கா இருந்தா அது நாங்க மாதிரி என்ன சொல்லணும்? ஆக்டிவ் செல். சரிதானே? இப்ப 2021 பேப்பர்ல வந்த கேள்வி இது. ஓகே தானே? உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க. ஓகே. செல் ரேஞ்ச். செல் ரேஞ்சுடா இப்ப பாருங்க, அப்படியே வச்சுட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்படி ஒரு செல் இருக்கு. இதை நான் என்ன செய்யறேன்டா இப்படியே செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்றேன். இப்ப ஒரு செல்னா இப்படி இருக்கு. ஆனா நான் 2 3 செல்ல இப்படி செலக்ட் பண்றேன். அப்ப செலக்ட் பண்ண அதை சொல்லுவாங்க செல் ரேஞ்ச் சொல்லுவாங்க. என்ன? செல் ரேஞ்ச். சரியானே? இப்ப பாருங்க, இப்படி இருந்தா என்னன்றீங்க? A4. இப்ப நான் இந்த A4 இருந்து இந்த செல்ல அப்படியே இழுக்குன்னு பாருங்க. இழுத்து எது வரங்காட்டிலும் கொண்டு வாரன். எது வரங்காட்டிலும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எது வரங்காட்டிலும் கொண்டு வந்திருக்கேன். இந்த இதை எப்படி செல் ரேஞ்ச் சொல்றேன்? A4 தொடக்கம் எது வரங்காட்டிலும் A8 வரைங்காட்டிலும். சரியானே? அது எப்படி எழுதிருக்கேன் பாருங்க. எப்படி எழுதிருக்கி? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க. A4 தொடக்கம் B5 வரணும். இதை இந்த நாங்க செலக்ட் பண்ண போறோம்னா எப்படி செலக்ட் பண்றேன்? உதாரணத்துக்கு இந்த அறிக்கை இப்ப இது என்ன? B3. B3ல இருந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு போறேன். இப்ப கடைசா இங்க இருந்து இங்க கடைசா இருக்கிற செல்ல சொல்லணும். என்னது? செல் B3ல தொடக்கம் B3. அப்ப எப்படி கொடுக்கணும்? பி அப்படி வச்சுட்டு B3ல இருந்து நாங்க எதை செலக்ட் பண்ண போறோம்? B3 தொடக்கம் இப்ப பாருங்க. பி இதுல நாங்க B3 B3 தொடக்கம் எது வரங்காட்டிலும் ஒரு D6 வரங்காட்டி எடுக்கும்.
அப்ப B3 எது பாருங்க. இப்ப பாப்போம். B3 B3ல இருந்து பாருங்க அப்படின்னு. எது பி த்ரீ இதுல இருந்து எது வரங்காட்டிலும் இந்த இதுல இருந்து டி D6 இது வரங்காடு D6 இது வரங்காட்டிலும் வரணும். அப்ப இவ்வளவுத்தையும் இப்படி செலக்ட் பண்றேன். சரிதானே? சோ B3 தொடக்கம் D6 வந்துட்டு இப்படி வரும். இதே இது எப்படி வரும்? இப்படி இவ்வளவுத்தையும் செலக்ட் பண்ண எப்படி வரும்? E3 தொடக்கம் E16. ஓகே தானே? E3 தொடக்கம் E16. அப்படி இல்லாம நாங்க இப்படி ஒவ்வொன்றா செலக்ட் பண்றோம். இதுல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று. என்னென்ன? அப்ப எப்படி இத எழுதுற? E3, G8, J8, சரியானே? கமா போட்டு எழுதுற. சரியானே? இது விளங்கிச்சா உங்களுக்கு? இது விளங்கிச்சா? விளங்கின்னு சொல்லுங்க. விளங்கிச்சா? சோ இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க? அதே தான் சொல்லிருக்காங்க பாருங்க. இப்ப நாங்க இப்படி இப்படி ரோல் செலக்ட் பண்ணிருக்கோம். என்ன இது? என்னென்ன? A2 தொடக்கம் A4 வரங்காட்டிலும். இது என்ன? C2 தொடக்கம் C3 வரங்காட்டிலும். இது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்றதுக்கு எப்படி எடுத்திருக்காங்க? நீங்க இதை பார்க்க வேணாம், பாருங்க சும்மா. இதை பார்க்க வேணாம், இதை மட்டும் பாருங்க. எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. A2 தொடக்கம் A4 A2 தொடக்கம் A4 இந்த செல் வந்துட்டா கமா போட்டிருக்காங்க. கமா போட்டு C2 தொடக்கம் C3. அப்ப ரெண்டு செல்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படிதான் செல் ரேஞ்ச் சொல்லுவாங்க. சரியானே? செல் ரேஞ்ச். இப்ப இதுக்கு அடுத்த இதுல பார்ப்போம். இப்ப இதுல எங்களுக்கு இந்த ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. 2019 ஓலவெல்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்படி? விரிசால் ஒன்றின் A3 தொடக்கம் C4 என வழங்கப்பட்ட களங்களின் வீச்சினை கருதுக. வழங்கப்பட்ட அந்த வீச்சின் உள்ளடக்கப்படும் களங்கள் பின்வருமாறு எவை? சரியானே? அதாவது விரிதாண்ட எக்ஸல் சீட்ல A3 தொடக்கம் C4 வரங்காட்டிலும் அவங்க என்ன செஞ்சீங்க? களவீச்சினை கருதுகன்னு சொல்லுவாங்க. A3 தொடக்கம் C4 நாம எக்ஸல்ல பார்ப்போம். என்ன? A3 தொடக்கம் C4. A3 பாருங்க. A3 தானே? A3ல இருந்து C4 இது வரங்காட்டில் பாருங்க மஞ்சள் கலர்ல இருக்கு. A3 தொடக்கம் C4 மஞ்சள் கலர்ல இருக்கு. என்னென்ன வருது? அதுல A3 வருது, A4 வருது, B3 வருது, B4 வருது, C3 வருது, C4 வருது. அப்ப ஆன்சர் என்ன? எத்தனாவது ஆன்சர் வரும்? சொல்லுங்க பிள்ளை. எத்தனை ஆன்சர்? ஆன்சர் எத்தனாவது வரும்? நீங்க ஒரு ஆள் வந்துட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன் மோர் டீப்லி சொல்லியிருக்காரு. அவர் அந்த எதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு கொஞ்சம் திரும்ப டைப் பண்ணி போட்டா நல்லா. நான் அதை டீப்பா விளங்கப்படுத்துறேன், பிரச்சனை இல்லை. இது இப்ப
தீபா வழங்கப்படுத்த சொன்னால் ஏதென்று சொல்லுங்க. ஆ, 2019 ரிப்பீட். ஓகே, இந்த கொஸ்டனை திரும்ப சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன? விரிதாள் ஒன்றின் A3 தொடக்கம் C4, சரிதானே? A3 தொடக்கம் C4. இப்ப எங்களுக்கு மனசுல ஒன்று வரணும். நாங்க A3 C4 வந்துட்டு நாங்க உன மனசுல நாம ஒரு பாக்ஸ் ஒன்று கீழே எப்பவுமே எப்படி இப்படிக்கும், இப்படி இங்கல இப்படிக்கும், இப்படி 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 வரும், சரிதானே? இதுல இங்கல இப்படி வரும், சரியா? இப்படி ஒவ்வொன்றா வரும். இதுல என்ன? ஏ, சரியா? ஏபி, சாரி, ஏபி சிடின்னு அப்படி வரும். இதுல என்ன? இங்க சைட்ல 1 2 3 4 வரும், சரியானே? இப்ப இப்படி ஒரு மனசுக்கு நாங்க ஒன்று எடுத்துட்டோம்டா எங்களுக்கு எங்களுக்கு அந்த கேள்வியில செய்யணும். இப்ப நாங்க இப்படி ஒன்று மனசுல எடுத்துட்டோம். எடுத்தா அடுத்து என்ன செய்யணும் பாப்போம். இப்ப பாருங்க, அப்படி வச்சுட்டு இப்ப பாருங்க, எக்ஸல் ஒரு பழக்கம் எழுதி நீங்க பாருங்க. இப்படி பாருங்க, இப்ப புது சீட்ல விளங்கப்படுது, சரியா? நல்லா ஜூம் பண்ணி பாப்போம். என்னென்ன கேட்டீங்க பாருங்க. A3 தொடக்கம் C4. A3 தானே? A3 தொடக்கம் C4. A3 A3 தொடக்கம் C4. இது எக்ஸலை பொறுத்தவரையில A3 தொடக்கம் C4 அப்படியே இழுத்துவாங்க. இவ்வளவு இன்க்ளூட் ஆகும். அது அர்த்தம் என்னன்னா எங்களுக்கு முதலாவதை கடைசாவதையும் பார்க்கணும். நாங்க முதலாவது கடைசாவது, முதலாவது என்ன? A3, கடைசாவது C4. அப்ப A3 சரி, அப்ப இன்க்ளூட் ஆகும். அதுக்குள்ள எது வரும்டா இது இதுன்னு வந்தா நாங்க பாக்ஸ் பாக்ஸா தான் பார்க்கணும். இதையும் இதையும் சேர்த்து நாங்க பாக்ஸா தான் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இத இந்த A3 தானே, இத ஒரு பாக்ஸ்ல ஆரம்பம்னு வச்சுட்டு இது C3 ஒரு பாக்ஸ்ல முடிவுண்டு வச்சுக்கணும். இத பாக்ஸ் ஆக்கிடணும். இத பாக்ஸா எப்படி ஆக்கலாம்? ஒரு பக்கம் கோணாம பாக்ஸ் ஆக்கணும். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். அப்ப இதுக்குள்ள ஏதாவது வரும். A3 வரும், A4 வரும், B3 வரும், B4 வரும், C3 வரும், C4 வரும். இதே அப்படியே வச்சுட்டு நாம பேர் ஒன்று பார்ப்போம். எங்களுக்கு சொல்றாங்க C2ல இருந்து என்ன சொல்றாங்க? Fல என்னது? F6 வரும், அடியில் வரணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? F3ல இருந்து C3ல இருந்து F6 வரும் வரணும். இப்ப எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? மண்ணில் நாங்க படணும் என்ன? இந்த ரேஞ்சில பாருங்க, இந்த ரேஞ்சில் என்னண்டா முதலாவது என்ன ஆரம்பிக்குது? C2 C2ல ஆரம்பிச்சு இதுல முடியுது. அப்ப இது பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், ஆரம்பிக்கிற பாக்ஸ், இது முடியுது. இத பாக்ஸ் ஆக்கிடுங்கண்டா மனசால இப்படி பாக்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள வார எல்லாமே இதுல ரேஞ்சுக்குள்ள அடங்கும். அப்ப நீங்க இன்னும் லேசா அவங்களுக்கு நான் குறிமுறையில சொல்றேன்டா, இந்த தானே இப்ப C2ல இருந்து எது வரங்காட்டிலும் F6 வரங்காட்டியும் வரும், அப்படித்தானே சொல்லிருக்கி? F6 வரங்காட்டியும் வரும். இப்ப இத நாங்க எப்படி செய்யறோம்னா, இந்த தானே C2 தானே பாருங்க, இந்த C2க்கு பக்கத்துல திரும்ப இந்த 6 போடுறேன். எப்படி 6 போடுறேன்,
திரும்ப இந்த F2 இருக்கு தானே, இந்த F2க்கு பக்கத்துல திரும்ப 2 போடுறேன். பாருங்க, கிளியர் பண்ணி பாருங்க. ரேஞ்சு கேட்கக்குள்ள பாத்துங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க சொல்றாங்க என்ன, C2ல இருந்து C2 தொடக்கம் எது வரங்காட்டின் F6ன்னு சொல்றாங்க. நாங்க என்ன செய்யணும்டா, இப்படி வந்தா இலக்கங்களை மாத்தி போடுற. எப்படி மாத்தி போடுற, எஃப்க்கு இங்க வந்துட்டு சிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யணும், சிக்கு பக்கத்துல திரும்ப என்னத்தை போடணும், 6 போடணும். திரும்ப அதே மாதிரி இங்க சிக்கு பக்கத்துல இந்த எஃப்க்கு பக்கத்துல இன்னைக்கு 6 இருக்கு. நாங்க என்ன செய்யணும், சிக்கு பக்கத்துல இதுக்கு பக்கத்துல என்னத்தை போடணும், திரும்ப 2 போடணும் எஃப்க்கு பக்கத்துல. அதாவது இங்க இருக்கிற இதை இங்கேயும், இங்க இருக்கிற நம்பர் இங்கேயும் மாற்றி போடணும். எஃப் இருக்கிறது 2. இப்ப பாருங்க, இதுக்குள்ள என்னென்ன வரும்னு கேட்டா, C2ல இருந்து என்னென்ன வரும், C2ல இருந்து ஆரம்பிச்சது வரும், சி, C2, C4, C5, C6. ஏன் C2ல ஸ்டார்ட் ஆகி C6ல முடியுது. இங்க தொங்கல் எது வரும், F2ல ஆரம்பி F2, F3, F4, F5, F6. இப்ப நாங்க பார்க்கணும், இந்த 2 ABCDக்கு இடையில இடைவெளி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என்ன இடைவெளி இருக்கு, எஸ். சிக்கு ப்ரோ என்ன வரும், டி வரும். டிக்கு ப்ரோ இ வரும். அதுக்கு இப்படியே வரும், E2ல இருந்து E3. அப்ப இதெல்லாமே எதுக்குள்ள அடங்கும், இதுக்குள்ள அடங்கும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், C2, C3, C4, C5, C6, D3, D2, D4, D3, D4, D5, D6, E4, E2, E3, E4, E5, E6, திரும்ப F2, F4, F5, F6. இது இவ்வளவும் அடங்கும். சரியானே இப்படின்னு சொல்ற. சரிதானே, அது போக உங்களுக்கு மனசாலையை பார்க்கக்கூடிய மாதிரி வந்துடும். சரியானே, இப்ப இது விளங்கிச்சா? சோ எங்களுக்கு அவங்க ஆரம்பத்துல தந்த கேள்வி எது, அவங்க தந்தது இந்த அடிக்கு. இதுல அப்ப எங்களுக்கு விட இது வரும், A2, A3, B3, C3, A4, B4, C4. இது எல்லாமே வரும். சரிதானே, இது விளங்கித்தானே, இப்ப விளங்கிட்டேன்னு சொல்லுங்க. இப்ப இதுக்கு அடுத்த இதை பார்க்க போறோம்னா, கணித செய்கைகள். எங்களுக்கு தெரியும் கணித செய்கைகள் இல்லாத இடம் இல்லை. கணித செய்கைகளை பொறுத்தவரையில நாங்க என்ன செய்வோம், ஒரு கூட்டல் அல்லது கழித்தல் போன்ற விடயங்களை நாங்க செய்வோம். சரியானே, இதுல எங்களுக்கு தந்திருக்காங்க பாருங்க, இந்த இவ்வளவும் தந்திருக்காங்க. என்னென்ன தந்திருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ். இதுல எடிசன் தானே கூட்டல், சப்ட்ராக்ஷன் கழித்தல், என்னது அடுத்து மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், டிவிஷன் பிரித்தல், எக்ஸ்போனன்டியேஷன் அடுக்கு, 2 3ஆம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, கூட்டலுக்கு எப்படி சக, கழித்தலுக்கு என்ன அடையாளம் போட்டிருக்காங்க, கழித்தல் அடையாளம். பெருக்கலுக்கு கம்ப்யூட்டர்ல என்ன போடுவாங்க, ஸ்டார் பாயிண்ட் போடுவாங்க. சரியா, பிரித்தலுக்கு ஸ்லேஸ் அடையாளம். இந்த இந்த மேலுக்கு வர இந்த குறியீடு வந்து எதுக்கு வரும்டா, இந்த அடுக்கு போடுறதுக்கு வரும். சரியானே, இதுல என்ன ஏதாவது குழப்பங்கள், இதுல ஏதாவது சந்தேகங்கள்? இப்ப நான் சின்னத்துல
நீங்க ஒரு ஆள் கை வைக்கிறாங்க, கேளுங்க. ஓகே. ஒரு ஆள் விலங்குன்னு சொல்றீங்க. இது நான் இன்னும் விலங்கப்படுத்தல, நான் சும்மா சொல்லிக்கேன் வாயால. ஆனா இப்ப விலங்கப்படுத்த போறேன். பாருங்க. இப்ப இப்படி ஒன்று இருக்கு. சரியானே? இதுல நாங்க என்ன செய்ய போறோம்? உதாரணத்துக்கு இதுல 50 நம்பர் கொடுக்கப்படும். இதுல 50, 20, இது இப்படி இப்படி இருக்கட்டுமே. சரிங்களா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு வைப்போம். சரியானே? இப்ப நாங்க முதலாவது என்னன்னா, எங்களுக்கு ஒன்று தெரியும், எக்ஸல்ல ஏதாவது கூட்டலோ கழித்தலோ எது செய்யறனாலும் ஆரம்பத்துல எப்படி, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் என்ன, நீங்க ஒரு எப்படி உங்களுக்கு சொல்ற, நீங்க எக்ஸாம் பேப்பர் எழுத போறீங்க. எக்ஸாம் பேப்பர் எழுத நாங்க முதல்ல எதை எழுதுவீங்க? பேப்பர்ல எதை எழுதுவீங்க? உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எழுதுவீங்க. சரியா இல்லையா? நீங்க என்ன எக்ஸாம் எழுதுனா, நீங்க 10ஆம் ஆண்டோட எதை எழுதுனாலும் உங்க இண்டெக்ஸ் நம்பர் எழுதுவீங்க. எழுதாட்டி என்ன செய்யும்? அது யார பேப்பர்னு தெரியாது. அது அடையாளம் இல்லாத ஒரு விஷயமாக மாறும். சோ உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு நீங்க இண்டெக்ஸ் நம்பர் போடுற மாதிரி, நீங்க எக்ஸல்ல எந்த வேலை செய்யறதுனாலும் ஆக முதல்ல நீங்க போட வேண்டியது எதுண்டா, இந்த சமன் அடையாளம் போடணும். என்ன அடையாளம்? சமன் அடையாளம் போடணும். நீங்க என்ன வேலை செய்யற, நான் என்ன அடையாளம் போடணும்? என்ன அடையாளம் போடணும்? சமன் அடையாளம் போடணும். சரியானே? இந்த சமன் அடையாளம் போடணும். சரியானே? இப்ப இந்த சமன் அடையாளம் போடுறோம். சமன் அடையாளம் போட்டு இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச என்ன, 50ஓட சமன் அடையாளம். நாங்க வளமையா நாங்க எப்படி கூட்டுறோம்? எப்படி 50ஓட 50 சக 50 போட்டு சமனை போட்ட என்ன 100 வரும் சொல்றேன். ஆனா எக்ஸலை பொறுத்தவரை நீங்க என்ன நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்க என்ன விஷயம் செய்யணும், சமனாக முன்னுக்கு போடணும். அதை போட்டுட்டு அடுத்து ஆரம்பிக்கணும். சோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, எக்ஸல்ல என்ன வேலை செய்யறனாலும் சமனை முதலாவது போடுற. அப்ப நாங்க சமனை முதலாவது போடுவோம். இப்ப என்ன 50ஓட கூட்டுறதுக்கு என்ன அடையாளம்? கூட்டல் அடையாளம். கூட்டல் 50ஓட 50 கூட்டுறோம். கூட்டினா என்ன வரும்? 100 வந்துட்டா 100. ஆனா நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? சமன் எங்க போட்டிருக்கோம்? முன்னுக்கு போட்டு இங்க பாருங்க. இப்ப நான் இங்க 100 இருக்கி, இந்த பாருங்க 100 இருக்கி. இந்த 100 தொட்டா இந்த 100 எப்படி உருவாயிருந்தது எங்க காட்டு? இந்த ஃபார்முலா பார்ல காட்டுது. என்னென்ன காட்டுது? 50 + 50 காட்டுது. சரிதானே? 50 + 50 காட்டுது. 100 வந்துருக்கு. திரும்ப இன்னொரு பெருக்கணும் சேர்க்கணும். அப்ப முதலாவது எது எது செய்யறதுனால முதலாவது எதை போடணும்? நாங்க சமன் அடையாளத்தை போடணும். சமன் அடையாளத்தை போடுவோம். சரிதானே? நாங்க பெருக்க போறோம் என்ன, 3 தர பெருக்கல் அடையாளம் இதுல இருக்கா? கம்ப்யூட்டர்ல பெருக்கல் அடையாளத்துக்கு பதிலா கம்ப்யூட்டர் எதை கொண்டிருக்கீங்கன்னா ஸ்டார் மார்க். இந்த ஸ்டார் மார்க் இருக்கு தானே? இப்ப நீங்க பெருக்கல்னா இப்படி இப்படி தர போடுவீங்க. இந்த தர போட்டா பெருக்கப்படாது. கம்ப்யூட்டர்ல நீங்க பெருக்கணும் என்ன செய்யணும்? ஸ்டார் மார்க் போடணும். இந்த ஸ்டார் மார்க் போட்டா பெருக்கு என்ற அர்த்தம். 3 தர 4 என்ன? 12. 12 விடையை தருதா? விடை வந்துட்டு இந்த விடையில கொண்டே நாங்க கைய வச்ச என்ன காட்டுது? ஃபார்முலா பார்ல என்ன பாருது? ஃபார்முலா பார். இது எப்படி வந்துச்சு? 3 தர 12 பெருக்கி வந்துருக்கு. அங்க பாருங்க, ஆக முன்னுக்கு எது இருக்கு? என்ன? சமன் அடையாளம் இருக்கு. சோ என்ன விடயம் செய்யறதுனால நாங்க சமன் அடையாளம் போடுறோம். திரும்ப நாங்க கூட்டலும் செஞ்சிட்டோம், பெருக்கலும் செஞ்சிட்டோம். இப்ப கழித்தல் வந்து செய்வோம். எதை போடணும் முதலாவது? என்ன வேலை செய்யறாலும் சமனை போடணும் முதலாவது. சமனை போட்டுட்டோமா? சமனை போட்டுட்டோம். இப்ப எதுல இருந்து எதை கழிக்க போறோம்? 80. 80ல இருந்து கழித்தல் அடையாளத்தை கொடு. கழித்தல் அடையாளத்தை போட்டு போட்டு நாங்க எதை கழிக்கும்? 50 கழிக்கும். 80ல இருந்து 50 கழிச்சா என்ன? 30. சரியா? இது சின்ன புள்ள கணக்கு தானே. கழித்தல் கூட்டல் கழித்தல் எல்லாம் சின்ன புள்ள கணக்கு தானே. என்ன, நான் முன்னுக்கு சமனை போடணும். சமனை போட்டாதான் வேலை செய்யும். அதான் விஷயம். திரும்ப சமனை போடுறேன். சமனை போட்டு என்ன செய்யற? பிரிக்கிறேன். எத்தனை?
எத்தனை பிரிப்போம்? 120ல பிரிப்போம், பிரித்தல் அடையாளம். இதுல வந்துட்டு பிரித்தல் அடையாளம் போடுறல, பிரித்தல் தான் ஸ்லேஸ் போடுறேன். பிரித்தல் எப்படின்னா பிரிக்கிறேன். இப்ப பிரித்தல் அடையாளத்தை போட்டு எத்தனையால பிரிப்போம்? 30ஆல பிரிப்போம். பிரிச்ச என்ன விட வரும்? 4. இங்க உன்னை இந்த விடையில கை வச்ச பாருங்க, எங்க மேல இருக்காட்டு என்ன என்ன சமன் 120 பிரித்தல் அடையாளம் 30. நாங்க 120ல இருந்து 4ஆல பிரிச்சு தான் இந்த விட வந்துச்சு அப்படின்னு காட்டுது. சரிதானே? இது அடுத்த விஷயம். சரிதானே? அடுத்தது உங்களுக்கு உதாரணத்துக்கு ரெண்டின் ரெண்டின் 2ஆம் அடுக்கு என்ன? 4. ரெண்டின் 3ஆம் அடுக்கு என்ன? என்ன 2இன் 3ஆம் அடுக்கு 8. அதே மாதிரி ரெண்டின் உங்களுக்கு எத்தனாம் அடுக்கு சொல்றாங்கடா? ரெண்டின் 2ஆம் அடுக்கு என்ன? 4. சரியா? இப்ப நான் அடிச்சேன் வரல. ஏன் வரல இன்னைக்கு? 2ஆம் அடுக்கு 4 அடுக்குக்கு பதிலா இந்த மேல் குறியீடு போன. எனக்கு ஏன் விட வரல? நான் கொடுத்து ஏன் எனக்கு விட வரல? தெரிஞ்சவர்? நான் என்ன மிஸ்டேக் செஞ்சேன்? இங்க ரெண்டின் அடுக்குக்கு பதிலா இதை போடுறேன். என்ன மிஸ்டேக் செஞ்சிருக்கேன்? என்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன்? நீங்க சமநிலை விடுங்களேன். நான் 80ஓட 20 கூட்டுறேன். ஆனா இவ்வளவு வருதில்லை. ஏன் வரல? உங்களுக்கு தெரியும் ஏன் வரல எல்லாருக்கும். சொல்லுங்க பாப்போம், ஏன் வரல? நான் என்ன போடல? சமன் போடல. அப்ப நீ நாம ஐடி கார்டு இல்ல, அதாவது நாங்க இண்டெக்ஸ் நம்பர் எழுதாம நாங்க 100க்கு 100 தான் சரியான விட எழுதி வச்சாலும் நம்மட பேப்பர் நமக்கு மார்க்ஸ் விடுமா? இல்ல. அதே போல எக்ஸல் சீட்ல நீங்க இங்க சமன் போடாட்டி உங்களுக்கு நீங்க என்னதான் நீங்க சரியான ஃபார்முலா என்ன அடிச்சாலும் அங்க உங்களுக்கு கூட வராது. அப்ப ஆக முன்னுக்கு எது வரணும்? சமன். சமனை கொடுத்தா என்ன வரும்? 100 வரும். சரியானே? அப்ப சமனை கொடுத்து இப்ப நாங்க என்ன அடிக்க போறோம்டா அடுக்குகள். இப்ப என்ன ரெண்டின் எத்தனாம் அடுக்கு? 3ஆம். ரெண்டின் 6ஆம் அடுக்கு என்ன? 64. ரெண்டின் சமன் ரெண்டின் 2ஆம் அடுக்கு என்ன? 4 சமன் ரெண்டின் 2 விடுங்களும் சமன் 5இன் எத்தனை? 5இன் ஒரு 5ஆம் அடுக்கு என்ன? 3125. என்ன லேசா காட்டி சரி. இதுக்கு தானே எக்ஸல் எக்ஸல் நாங்க சொல்றது. இப்படி எங்களுக்கு வேலையை நான் லேசாக்கி தரதுக்கான எக்ஸல் சொல்றேன். சோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? எந்த கணித செய்கைகளை நாங்க எக்ஸல்ல செய்யறனாலும் முதலாவதாக நாங்க போட வேண்டியது என்ன? சமன் அடையாளத்தை போடணும். இந்த சமன் அடையாளத்தை போட்டுட்டு அடுத்து நாங்க கூட்ட வேண்டிய கழிக்க வேண்டிய இலக்கங்களை போடணும். கூட்டலுக்கு கூட்டல் அடையாளம் பயன்படுத்துவோம். என்ன கூட்டல் அடையாளம் பயன்படுத்துவோம். சரியானே? ரெண்டாவது கழித்தலுக்கு கழித்தல் அடையாளத்தை பயன்படுத்துவோம். பெருக்கலுக்கு என்ன? இந்த ஸ்டார் மார்க்க பயன்படுத்துவோம். பிரித்தலுக்கு என்ன? இந்த டேஸ் அடையாளத்தை பயன்படுத்துவோம். என்ன இந்த டேஸ் அடையாளத்தை பயன்படுத்துவோம். சரியா? எஸ் நான் சும்மா போட்டிருக்கேன். ஆனா டேஸ் மட்டும் தான் வரும். சரியானே? இந்த டேஸ் அடையாளம். சரி, இந்த டேஸ் அடையாளத்தை பயன்படுத்துவோம். சரிதானே? அடுத்தது என்ன? இப்ப இத்தனாம் அடுக்குன்னு காண்றதுக்கு என்ன செய்வோம்? இந்த அடையாளத்தை பயன்படுத்துவோம். சரிதானே? இந்த அடையாளங்கள் விளங்கித்தானே? இப்ப விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லுங்க பாப்போம். விளங்கினான்னு போடுங்க. விளங்கிட்டுண்டா கிளியர்ஸ் சொல்லி போடுங்க. அப்ப இன்னைக்கு விளங்கும். ஓகே. ஒரு விளங்கிக்கு. ஓகே, எல்லாம் விளங்கிருக்கு.
ஓகே, இப்ப நாங்க அடுத்த போவோம். எதுக்கு போறோம்? இப்ப நாங்க இந்த கணித செய்கைகளை பார்த்துட்டோம். இந்த கணித செய்கைகள் கேள்வியா வருது. என்னத்துல வந்துருக்கி? இப்ப நாம படிக்கிற இப்ப எந்த சிஸ்டம் என்னண்டா, பிள்ளைகள் நான் எப்படி படிப்புகிறேன்டா, ஒரு விஷயம் படிச்சா அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பேப்பர்ல இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு பாஸ் பேப்பர் இப்ப நீங்க வந்துட்டு இப்ப தனியா வந்துட்டு பாஸ் பேப்பர் எடுத்து படிக்கணுமா? இல்ல. இப்ப 2021 பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இப்ப இந்த கேள்வி எடுத்திருந்தா இப்ப முதலாவது பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க இந்த இதோ கேள்வியை விட்டு போட்டு முதலாவது இந்த அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணையில என்னென்ன இருக்கு? முதலாவது குளம் இருக்கு. ஏ பி சி டி இ. இந்த குளம் 5 குளம் நம்பர்ல பாருங்க. 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்கு. என்ன நிறைய செல் இருக்கு. இந்த செல்லுல இந்த அறிகிறது என்ன? என்ன செல்ட நேம் நேம் பாக்ஸ். சரியா? இங்க இருக்கிற என்ன? ஃபார்முலா பார். சோ எங்களுக்கு என்ன நேம்டு போட்டு 4 5 பேர பேரு தந்திருக்கி, பாடங்களோட பேரு தந்திருக்கி, ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் தந்திருக்கி. 60 55 70 35 மார்க்ஸ் தந்திருக்கி, அப்சன்ட் தந்திருக்கி, இதெல்லாம் தந்திருக்கி. இப்ப எங்களுக்கு இப்ப கேள்வி கேட்காங்க. என்ன கேள்வி கேட்காங்க பாருங்க. சஹானால் பெறப்பட்ட மொத்த புள்ளிகளை கணிப்பதற்கான களம் ஈட்டூயில் நுழைக்கப்பட வேண்டிய சரியான சூத்திரம். இப்ப நீங்க இந்த கேள்வியை செய்யறதுக்கு நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. நான் சொல்லி தந்த சிம்பிள் சொல்யூஷனை வச்சு நீங்க செல்லலாம். என்ன சொல்யூஷன்? நீங்க இப்ப இதெல்லாம் இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சஹான் இருக்கார் தானே, சஹானால் பெறப்பட்ட மொத்த புள்ளி இருக்கு தானே, இது இந்த ஐசிடியில் 60, இந்த மெக்ஸில் 55, இந்த ரிலீஜன் பாடத்துல 70, இத கணிச்சு ஈனிக்கு போடணும் தானே, ஈனிக்கு கொண்டு வந்து போடணும் தானே. இதற்கான நாங்க போட வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னு கட்டுறீங்க. சூத்திரம் என்னன்னு நாங்க எங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இதுல டைப் பண்ண முதல்ல எதை டைப் பண்ணுவோம்? முதல்ல எதை டைப் பண்ணுவோம்? அது இல்லாட்டி என்ன வராது, சரியான விட வராது. என்னத்தை டைப் பண்ணுவோம் சொல்லுங்க அப்போ? என்னத்தை என்னத்தை டைப் பண்ணுவோம் நாங்க? என்ன விஷயம்? சமனை டைப் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு சிம்பிளா தெரியும். என்ன இதுல எதுல முன்னுக்கு சமன் இருக்கா அதான் விட தெரியும். நீங்க பெருசா யோசிக்கிறத பாருங்க. இதுல முன்னுக்கு சமன் இருக்கா, இதுல சமன் இருக்கா, இதுல சமன் இருக்கா, இல்ல இதுல சமன் இருக்கி. சோ உங்களுக்கு விட தெரியும் லேசா. அப்ப என்ன வரும்? என்ன வரும்? இந்த முதலாவது விட வரும். ஏன் முதலாவது விட வரும்? ஏன் முதலாவது விட வரும்? இதுல பாருங்க. இங்க பாருங்க. இந்த இதுல சமன் இருக்கு. இதுல சமன் இருக்கா முன்னுக்கு? இல்ல. இதுல பாருங்க சமனுக்கு முன்னுக்கு என்னைய போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அதுவும் இல்லை. இது என்னைய போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் இல்லை. அப்ப எது வரும்? முதலாவது விட வரும். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்காங்க. ஈனிக்கிட்டு வைப்போமே. ஈனிக்கு ஒரு கேள்வி கேட்காங்க. எப்படி? இங்கே இந்த ராஜி என்ற ஒரு ஆள் இருக்கிறது தானே, இவர் பெற்ற மொத்த புள்ளியை இ போவில் காண்பதற்கான சூத்திரத்தை எழுதுக. யாரு? இந்த ராஜின்ற ஒரு ஆள்ற மொத்த மார்க்ஸ காண்றதுக்கு இந்த இ போல வந்துட்டு நான் கொடுக்கணும்டா, எதை நான் கூட்டணும்? எனக்கு நீங்க இப்ப எல்லாரும் கூட விட டைப் பண்ணி அனுப்புங்க. இ4 யார? ராஜிட மொத்த புள்ளியை காண்றதுக்கான சூத்திரம் என்ன? என்ன கேள்வி? வாட் இஸ் த formula to find the total ராஜி? யார? ராஜிட டோட்டலை காண்றதுக்கான formula சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ராஜிட என்னென்ன? இந்த ஐசிடி பாடம், மெக்ஸ் பாடம், டாப்சன், இது மூணு காண்றதுக்கான ஃபார்முலா இன்னைக்கு என்ன வரும்ன்றதை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க இப்ப சொல்ல போறீங்க. பார்ப்போமே எந்த அளவுக்கு சமன்
எல்லாரும் அனுப்புங்க விடையை பார்ப்போம். ஃபுல் ஃபார்முலா சொல்லணும். இப்ப சமன் போட்டு அவங்க எப்படி எப்படி கூட்டுறோம் அப்படி ஃபுல் ஃபார்முலா சொல்லணும். வெறுமனே C4D4 போட்டா சரி வரா? ஒரு ஆள் வந்துட்டு போட்டிருக்காரு, முன்னுக்கு E4 போட்டிருக்காரு. ஏன் E4 போடணும்? அவர் போட்டிருக்கிற விட எப்படின்னா, ஒரு ஆள் போட்டிருக்காரு, இப்படி போட்டிருக்காரு. இது சரியா பிள்ளையா? சரியா பிள்ளை. ஏன் E4 வேணும்டா, E4 கொண்டு நாங்க ஸ்க்ரோல் இதை வச்சு போட்டு நாங்க அடிக்க வேண்டியது என்ன? எதை மட்டும் அடிக்கணும்? நாங்க எங்களுக்கு தெரியும் எதை மட்டும் அடிக்கணும், இந்த சமன்ல இருந்து அடிக்கணும். சரிதானே? சரிதான். சமன்ல இருந்து தான் அடிக்கணும். சமன் B4 C4 அடுத்து என்ன D4 அவ்வளவுதான் அடிக்கணும். இந்த E4 அடிக்க தேவையில்லை. அடிச்சா என்ன பிள்ளை? சரிதானே? இது விளங்கிட்டு நினைக்கிறேன். சரியா? E4 அடிச்சா பிழை. எங்களுக்கு தெரியும் முன்னுக்கு எதுல ஆரம்பிக்கணும், சமன்ல ஆரம்பிக்கணும். சரியா? நீங்க மத்தாக்கள் அனுப்பின எல்லாரும் ரைட். சரி, ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்படி அனுப்பி இருந்துச்சு, அவர் ரைட் பிழை. அதான் காட்டணும். சரிதானே? இப்ப இதுல நிறைய பேர் வந்துட்டு சம் போட்டு செஞ்சிருக்கீங்க. சரியா? அதுக்கு நாங்க இன்னும் வரல. நான் அதை வந்த உடனே நான் காட்டுறேன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்று செஞ்சிருக்கீங்க. சமன் என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்க என்ன? இப்ப இந்த அப்சண்ட் நீங்க வந்துருக்கு. இப்ப உண்மையில நீங்க டைப் பண்ண உள்ள அப்சண்ட் டைப் பண்ணீங்க 0 இருக்கும். என்ன நீங்க அப்சண்டா நீ 0 கருது. அப்ப சமன் B2 அதாவது B4ல இருந்து 3 இருக்கு. நாங்க எப்படி எப்படி எல்லாம் விடலாம் காட்டுறேன் பாருங்க. ஒன்று முதலாக சமன் என்ன B4 சரியா? கமா C3 கமா D3 இப்படி எழுதலாம் ஒரு முறையில. அடுத்த முறையில் எப்படி எழுதலாம்? சமன் B4 தொடக்கம் எது வரங்காட்டிலும் D3 வரங்காட்டி எழுதலாம். எப்படி இப்படி எழுதலாமா? என்ன பிரச்சனை இதுல வந்த நான் இது எதுக்கு பயன்படுத்துற? இப்படி ஒரு நாள் எழுதி அனுப்பியிருக்காரு. இத நாங்க என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எங்களுக்கு நாங்க எதை மறந்துடக்கூடாது. நாங்க இப்படி செய்யக்கூடாது. இது வந்துட்டு சம்முக்கு வர வேண்டியது. சரியானே? சிலவங்க வந்துட்டு அந்த சம்மையும் இதை குழப்பி போட்டிருக்காங்க. ஆனா நீங்க நல்லா பார்த்துக்கணும். இப்படி நாம சமன் போட்டு சும்மா எழுதுறேன்டா, சக போட்டு எழுதினா சரி. சரியானே? சக போட்டு எழுதினா சரி.
அப்ப இப்ப இதுக்கு வந்துட்டு இப்படி போடலாமா? இந்த அடையாளம் போடலாமா? இது வாரம் எப்படி வரும்? சம். இப்படி வரும். இதை நாங்க அடுத்த இல படிப்போம். இப்ப நாங்க இப்ப கூட்டல் கழித்தல் நோமலா படிச்சுட்டேன் தானே. இப்ப இதை வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க, நான் அடுத்த நான் சொல்லி தரேன். இப்ப பாருங்க, கூட்டல் கழித்தல்ல இப்ப நாங்க கூட்டலுக்கு என்ன சொல்ற? சம். சரியா? இப்ப நாங்க எப்படி 3 சக 4 சக 5 5 இப்படி 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 தனித்தனியா கூட்டுறத சம்முன்ற ஒரு அடையாளத்தின் கூட கூட்டிடலாம் ஈஸியா. அதாயிட்டு லேசான ஒரு வேலை. எப்படி? உதாரணத்துக்கு பாருங்க, எப்படி இப்ப நாங்க படிச்ச மாதிரி தான். இப்ப சமன் போட்டு 5 சக 6 சக 7 சக 8 இப்படி கூட்டினாலே செய்யும். கூட்டுப்படும். கூட்டுப்படுமா இல்லையா? கூட்டுப்படும். இதை விட லேசா பிடிச்சு எழுதுறா சமன் அடையாளத்தை போட்டு நாங்க இங்க என்ன சொல்லுவாங்க? ஃபங்க்ஷன். இப்ப நாங்க சம் ஃபங்க்ஷன் எடுக்கணும். என்ன ஃபங்க்ஷன்? சம். எல்லாமே கேபிட்டல் இருக்கணும். SUM தான். இது என்ன? கூட்டுற வேலையை செய்யறதுக்கு தான் இது பயன்படுத்துது. பிரேக்கெட்டுக்கு என்னென்ன? 5 கமா எதை கூட்டணும்? 6 கமா 7 கமா 8 இது எவ்வளோத்தையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இது. இவ்வளோத்தையும் ஆட்டோமேட்டிக்கா கூட்டும். அப்படி இல்லாட்டி என்ன? சமனை போட்டு சம் போட்டு போட்டு 5 தொடக்கம் எது வரை காட்டிடும் இருக்கிறேன் எல்லாத்தையும் 8 வரையும் உள்ள அனைத்தையும் நீங்க கூட்டுங்க அப்படின்னு சொல்லி போடுறது. அப்ப கூட்டுமா இல்லையா? 5 தொடக்கம் 8 வரை காட்டியுள்ள இலக்கம் எல்லாத்தையும் கூட்டுமா இல்லையா? இப்ப நாங்க இப்படி 5 6 7 8 அப்படி கூட்டுறது கஷ்டம். அப்ப 5 கமா இப்படி கூட்டுறது கஷ்டம் தானே. இப்ப உங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க சொல்லுவாங்க உங்களுக்கு 1 தொடக்கம் 100 வரை உள்ள எண்களை கூட்டுக. என்ன செய்யறேன்? லேசா சமன் சம் என்ன பிரேக்கெட் ஆரம்பிக்க எதுல இருந்து எது வரை காட்டி உள்ள இலக்கங்களை கூட்டணும். 1 தொடக்கம் 100 வரையான எண் இப்படி போட்ட என்ன செய்யும்? 1 தொடக்கம் 100 வரை உள்ள எண்கள் எல்லாத்தையும் கூட்டும். விளைஞ்சாது விளைஞ்சா பிள்ளைகள் பாருங்க. நீங்க அந்த விளங்கிட்டா விளங்கிட்டா விளங்கினு சொல்லுங்க. விலங்கலன்னு சொல்லிய இப்ப பாருங்க பிள்ளைகள். நீங்க பழைய கொஸ்டினுக்கு வரும். நேரத்துல நாம செஞ்ச இந்த கேள்வி வரும். இந்த கேள்வியில இதுல வந்துட்டு நிறைய பேர் அப்சன் போட்டா இது பிரச்சனையா அப்படியே அப்படின்னு கேட்டுட்டாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நீங்க எப்படி போடுறா ஃபார்மியூலா இப்படியான கேள்விகள் எதுக்கு வரும்டா உங்களுக்கு இப்படி MCQ தான் வரும். MCQ வரக்குள்ளே உங்களுக்கு நீங்க மதிச்சுக்குவீங்க. நார்மலா இப்படி சமன் நிதிகளை வச்சு நீங்க மதிச்சு கொள்ளலாம். சரியா? இப்ப எப்படி என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாவம்? எது? சகான் பெறப்பட்ட மொத்தம் புள்ளிகளை கணிக்க E2வில் சகான் இப்ப எடுப்போம். சகானர் எடுப்போம். சகான் சகான் பெற்ற என்ன? B2ல எடுத்துட்டாரு 60. C2ல எடுத்துட்டாரு என்ன? C2ல எடுத்துட்டாரு மெட்ஸ்ல 55. D2ல ரிலீஜன்ல எடுத்துட்டாரு. இப்ப எங்களோட மோஸ்ட் குறியீடு எதுல கொண்டு வந்து வச்சிருக்கோம்? இதுல கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்ப இவருக்கு என்ன விட வரும்? நாம எப்படி படிச்சோம்? சமனை போடுறோம். முதல்ல என்ன? சமனை போட்டு போட்டு என்ன பார்க்கும்? B2
B2 சக. வேற எதை கூட்ட போறோம்? C2 C2. வேற எதை கூட்ட போறோம்? D2. சரிதானே? இப்ப இதானே விட, இதான இந்த வந்திருக்கு விட. இது ஒரு முறை. இன்னும் எங்களுக்கு இதை லேஸ் ஆக்குறாங்க. எப்படி மெக்ஸ்ல எப்படி ஆக்குறாங்க? இலகு ஆக்குறாங்க. எப்படி இலகு ஆக்குறாங்கடா, நீங்க இதே இதுக்கு பதில சக சக போட்டுறீங்க தானே, இதுக்கு பதில சம்முன்ற ஒரு அடையாளத்தை பயன்படுத்துங்க. அப்ப என்ன செய்யறாங்க? சமன் சம் சம் தானே கூட்டு. சமன் சம் தானே கூட்டு. எதை கூட்டணுமா எல்லாத்தையும் பிரேக்கெட்டுக்கு செல்லணும். பிரேக்கெட்டுக்கு எதை கூட்டணும்? எதை கூட்டணும் சொல்லுங்க அப்போ? B2 B2 கூட்டணும். கமா வேற எதை கூட்டணும் சொல்லுங்க அப்ப? B2 கூட்டணும் முதலாவது. அடுத்த எதை கூட்டணும்? C2 கூட்டணும். கூட்டணும் தானே. அடுத்த எதை கூட்டணும்? D2. சரியானே? அப்ப இது என்ன செய்யும்? மூணை கூட்டும். கூட்டுமா இல்லையா? இப்படி சொல்லலாம். இப்ப இப்படி கூட்டினாலும் இப்படி கூட்டினாலும் அதே எப்படியா வரும். சரிதானே? இப்ப இன்னொரு முறையிலையும் சொல்லலாம். அது என்னண்டா, நாங்க ரேஞ்சில் ஒரு விஷயம் படிச்சோம் தானே, இதுக்கு ரேஞ்ச் எழுதுங்க, இந்த பகுதிக்கு ரேஞ்ச் எழுதுங்க அப்படின்னு சொன்னா தானே, இந்த பகுதிக்கு ரேஞ்ச் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதிக்கு ரேஞ்ச் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதிக்கு ரேஞ்ச் எப்படி எழுதுற பாருங்க. சும்மா ரேஞ்ச் எழுதுறா அப்படி எழுதுற. B2 தொடக்கம் எது வர காட்டுது? D2 வர எழுதும். இதே தான் நாங்க என்ன செய்யறோம், இங்க வந்து எழுதுறோம். என்னதுக்கு? சம்முக்கு எழுதுறோம். சம்முக்கு எப்படி எழுதுறோம்? சமன் சம்ம போட்டுட்டு எதுல இருந்து எது வர காட்டுது கூட்டுன்னு சொல்றோம். B2 தொடக்கம் என்ன D2 வர காட்டுகின்றத கூட்டு. சரியா? அப்ப என்ன செய்யும்? மூணு முறையில எழுதலாம். மூணு முறையில செய்யலாம். என்னென்ன முறை சொல்லுங்க அப்போ? சொல்லுங்க முறை. ஒன்று சும்மா இப்படி நம்பரை போடுற. எப்படி? சமன் B2 அதே மாதிரி B2 C2 D2 கூட்டுரு. இப்படி இல்லாட்டி எங்களை இலகுவாக்குறதுக்கு சம்முண்டு ஒரு கொண்டு வந்தீங்க. சமன் சம்முன்னு கூட்டு. எதோட எதை கூட்டு? எதை கூட்டு? முதல்ல பிரேக்கெட்டுக்கு கொடுக்குற. B2 கூட்டு, C2 கூட்டு, D2 கூட்டு. இது மூணையும் கூட்டு. அப்படிதான் ரேஞ்சை பயன்படுத்துது. சமன் சம் B2 தொடக்கம் இதுல இருந்து இது வரை D2 வரைங்காட்டி கூட்டு என்று போட்டிருக்கேன். இப்ப விளங்கிட்டா? இது விளங்கிட்டா பாருங்க. இப்ப நான் இப்ப கடைசி சொன்னது விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப கடைசி சொன்னது இது விளங்கிட்டா? ஓ, இது 6க்கு பினிஷ் ஆகும். இப்ப விளங்கிட்டான்னு சொல்லுங்க எல்லாரும். கொஞ்சம் விலகிட்டாரு பார்த்து சொல்லுங்க. விளங்கிட்டா? ரீஸ்மா கேட்டு நீங்க பாருங்க. விளங்கிட்டாண்டு ரீஸ்மா விளங்கிட்டா? விளங்கின்னு சொல்லுங்க. ஓகே, விளங்கிட்டு. ஓகே, இப்ப நாங்க கூட்டலுக்கு நாங்க பார்த்தோம் என்ன. இப்ப நாங்க இது என்ன செஞ்சோம்? கூட்டலுக்கு பார்த்தோம். அடுத்து எதுக்கு பார்க்க போறோம்? எதுக்கு? எவரேஜ். எவரேஜ்னா என்ன? எவரேஜ்டா எவரேஜ்டா உங்களுக்கு தெரியும். ஒரு வகுப்புல இப்ப இவ மூணு பேரை கூட்டி, அதாவது உங்களுக்கு எவரேஜ் என்ன தெரியும், இவர மூணு பேர மார்க்ஸையும் கூட்டி
3ஆல பிரிக்குது, அதான் எவரேஜ். உதாரணத்துக்கு எனக்கு எனக்கு எப்படி வருது மார்க்ஸ், எனக்கு வந்துட்டு கணிதம் 100, சயின்ஸ் 100, தமிழ் 100. அப்ப எத்தனை பாடம்? 3 பாடத்தையும் கூட்டினா எத்தனை வரும்? 300 மார்க்ஸ் வரும். 300 மார்க்ஸை பிரிக்கணும் எத்தனையால? எத்தனை பாடம் பிரிக்காதால பிரிக்கணும். எத்தனை பாடம்? 3ஆல பிரிக்கணும். பிரிச்சா என்ன வரும்? 100. எந்த எவரேஜ் என்ன? 100. இதே இது இன்னொரு ஆள் எடுக்காரு. இன்னொரு ஆள் எப்படி எடுக்காருடா, அவருக்கு என்ன சயின்ஸ்ல 50, சரியா? தமிழ்ல அதுல ஒரு 60, திரும்ப ஐசிடில 40, சரியா? திரும்ப ஜியோகிராஃபில 50, அடுத்தது இப்படி எடுக்க, சரியானே? இப்ப மொத்தம் எத்தனை வர்ற மார்க்ஸ்? மொத்தம் எத்தனை? 200. மொத்த மார்க்ஸ் இப்ப என்ன செய்யணும்? நம்ம எவரேஜ் காண்றதுக்கு என்ன, மொத்த மார்க்ஸ் எத்தனையா பிரிக்கணும். எத்தனை பாடம் பிரிக்கிட்டு பார்க்கணும். எத்தனை பாடம் பிரிக்கி? எத்தனை பாடம்? 1 2 3 4, 4 பாடத்தால பிரிக்கணும். பிரிச்சுட்டா இவர எவரேஜ் என்ன? 50. இது எவரேஜ். இதெல்லாம் கஷ்டம் தானே. நான் கேட்கணும், இப்ப எத்தனை பாடம் இருக்கின்ற எண்ணி, இவர் எத்தனை எடுத்துறியான்னு எண்ணி, இதெல்லாம் கூட்டி பிரிச்சு கழிச்சு பிரிச்சு எல்லாமே செய்ய எங்களுக்கு கஷ்டம் தானே. இதை லேசாக்குறதுக்கு தான் நாங்க எக்ஸல் ஒன்று வச்சிருக்கோம். எங்களுக்கு எக்ஸல்ல நாங்க என்ன செய்யலாம், ஈஸியான முறையில எவரேஜ் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறோம். இப்ப நாங்க இப்ப இவர சஹாண்ட எவரேஜை காண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கா, எப்படி காண்ற லேசா, எப்படி காண்றா எவரேஜ்னா, இப்ப எவரேஜுக்கு இப்ப எங்களுக்கு தெரியும் என்ன ஃபங்க்ஷன். நாங்க முதலாவது எதை போடுவோம்? ஸ்டமனை போடுவோம். எவரேஜுக்கு சுருக்கமா ஏவிஜின்னு சொல்லுவாங்க. ஏவிஜி எவரேஜ். எவரேஜ்ல என்னது ஏவிஜில எதிர எவரேஜ காணணும். எதிர எவரேஜ காணணும். சுருக்கமா சொன்னா ரேஞ்சு சொல்லுங்க அப்ப எல்லாரும். எதுல இருந்து எது? B2 தொடக்கம் எது வரங்காட்டு? D2 வரங்காட்டி. B2 தொடக்கம் D2 வரங்காட்டிலும் அது என்ன செய்யும்? இப்படி அடிச்சோனே இதையும் 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 கூட்டும். 3ஐயும் கூட்டி போட்டு திரும்ப 3ஆல பிரிச்சு விட செல்லும். இதெல்லாம் நாம செய்யற கஷ்டம் காணி எவரேஜ் ஒரு ஷார்ட் கட்டை யூஸ் பண்றது. சரியா விளையா? விளைஞ்சா இது விளைஞ்சா எவரேஜ் என்னது யூஸ் பண்றது? விளைஞ்சான்னு சொல்லுங்க. எவரேஜ் எவரேஜ் விளங்கிட்டான்னு சொல்லுங்க. எவரேஜ் எவரேஜ் விளங்கினா சொல்லுங்க. விலங்குகள் அடியில் சொல்லுங்க. எவரேஜ் இல்லை. விளங்கிட்டா? அடுத்தது இப்ப எவரேஜ். இப்ப பாருங்க, எவரேஜ் எடுத்துட்டோம். ஒரு ஆள் எவரேஜ் எடுத்தாச்சு எல்லாமே. அடுத்தது பாருங்க, இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு கூட எடுத்துருப்பாரு. உதாரணத்துக்கு உடையில ஒரு ஐடி தலை, அப்படி இல்லாட்டி இவர் ஒரு மெக்ஸ் புலி அப்படின்னு சும்மா செல்வீங்க தானே. கிளாஸஸ்ல இவர் மெக்ஸ்ல பெரிய புலிடா, இவன் மெக்ஸ் நல்லா செய்வான்டா, இவன் மத்த பாடத்துல குறை எடுத்தாலும் செய்வான்டா. இல்லாட்டி இன்னொரு தெரிப்பான், அவன் வந்துட்டு என்ன மத்த பாடம் எல்லாத்துலயும் கூட எடுக்கிறான். அவன் சித்திரம் நல்லா கருவான், சித்திரம் நல்லா கருவான், அதுல கூட மார்க்ஸ் எடுப்பான். அப்ப வென் இப்படி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் காட்டுறீங்க. ரிப்போர்ட் கார்டுல யாரு மெக்ஸ் பாடத்துல கூட எடுத்தால் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத என்ன செய்த, அந்த பாடத்துல மேக்சிமம் மார்க்ஸ் எடுத்தால கண்டுபிடிக்குது. என்ன செய்த? மேக்சிமம் அதிகமான புள்ளிகளை எடுத்தவரை கண்டுபிடிக்குது. இங்க பாருங்க, இந்த இதுல ஐசிடி பாடத்துல கூட எடுத்தால கண்டுபிடிக்கணும். அப்ப ரேஞ்ச் என்ன? ஐசிடி பாடத்துல ரேஞ்ச் என்ன? எது ரேஞ்ச்? ஐசிடி பாடத்துல ரேஞ்ச் என்ன பாருங்க. எது? B2 B3 B4
B5 இவ்வளவு தான் ஐசிடி பாடம் எடுத்தார்கள் மார்க்ஸ். ஐசிடி மார்க்ஸ் என்ன இவ்வளவு. இதுல யாரு கூட எடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சி நீ செல்லணும் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சமன். முதல்ல சமன், சமன் போட்டு மேக்சிமம் அதிகம் அடைக்கிறதுக்கு என்ன சொல்ற மேக்சிமம். மேக்ஸ் மேக்ஸ் என்று கொடுக்குறேன். கொடுத்து எது தொடக்கம் எதுவரை, B2 தொடக்கம் எதுவரை B5, B2 தொடக்கம் B5 இப்படி கொடுத்தா என்ன வரும் விட, B2 தொடக்கம் B5 கொடுத்தா என்ன வரும் விட 75 வரும். வருமா இல்லையா. இதுல ஆ கூட எடுத்தாலே யாருன்னு கண்டுபிடிக்கிறதானே செஞ்சு. B2 தொடக்கம் B5 கொடுத்தானே 75. ஆ கூட எடுத்தால் மேக்சிமம் 75. இதே இது ஆ குறை எடுத்தால் யாருன்னு கண்டுபிடிக்க சமன் போட்டு மினிமம் என்ன மினிமம், மினிமம் மினிமம் அதே ரேஞ்சு, அதே B2 தொடக்கம் B2 தொடக்கம் B5. அப்ப மேக்சிமம் ஆக கூட எடுத்த ஒரு B2 தொடக்கம் B5 ஐசிடில வரும் 75 வரும். அதே மினிமத்துக்கு கொடுத்தா என்ன வரும், ஆ குறை எடுத்தாலே யாரு ஓசி நின்று. அப்ப இதுக்கு ராஜி வரும், அதுக்கு ஓசி நின்று வரும். அப்ப உங்களோட கிளாஸ்ல கூட எடுத்தால கண்டுபிடிக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துல கூட எடுத்தால கண்டுபிடிக்கிறது பயன்படுத்துது மேக்சிமத்தையும், குறை எடுத்தால கண்டுபிடிக்கிறது மினிமத்தையும் நாங்க பயன்படுத்துவோம். சரிதானே. இது விளங்கிட்டா, இது விளங்கிட்டா, விளங்கினா விளங்கின சொல்லுங்க பிள்ளை, விளங்கிட்டானே. குயிக்கா சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. விளங்கித்தானே. பீஸ்மா, அல்தாப், சம்னா எல்லாரும் விளங்கித்தானே. சரி, இப்ப இன்னும் ஒன்றே ஒன்று அதுல அத கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்க என்னண்டா, இதுல மினிமம் மேக்சிமம் அடுத்தது கவுண்ட். என்னது கவுண்ட், கவுண்ட் பண்றேன். கவுண்ட் பண்றது என்ன, உதாரணத்துக்கு எங்களுக்கு சொல்லிருக்காங்க இப்ப ரிலீஜியன் பாடத்துக்கு எக்ஸாமுக்கு வந்தாக்கள் எத்தனை பேர் பார்த்து சொல்லுங்க. நீ சும்மா பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. 4 பேர்ல 3 பேர் வந்து ஒரு ஆள் வந்து அப்சென்டா வரல, வரல தானே, இவர் வரல. சரியா, யார் வரல, இவர் வரல. சரியா, அப்சென்ட். மத்த 3 பேரும் வந்திருக்கா. இத நான் 4 பேர் இருந்தே ஓகே. ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் 1000 பேர் கொண்ட ஒரு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் நடக்கு. இதுக்கு நாங்க என்ன செய்யணும், என்ன செய்வோம், இப்ப இதுக்கு நாங்க சும்மா கண்டுபிடிக்க பண்ண என்ன செய்ய, சமன் சமன் என்ன கவுண்ட், கவுண்ட் என்ன என்று கவுண்ட் பண்ணி எதுல இருந்து எது வரும் காட்டில என்ன பாடத்தை சொல்லிருக்காங்க, பிரகட்டுக்குள்ள எது வரும், என்ன பாடம், ரிலீஜன். ரிலீஜன் என்ன எதுல ஆரம்பிக்குது, D2, D2ல ஆரம்பிச்சு எதுல முடியுது, சாரி C2 D2, D2ல ஆரம்பிச்சு எதுல முடியுது, D5ல முடியுது. எதுல முடியுது, D5ல முடியுது. சரிதானே. சோ இது எவ்வளவு கொடுத்துட்டா என்ன விட வரும், இதுக்கு விட என்ன வரும், விட என்ன வரும் 3 வரும். சரிதானே. இது விளங்கிட்டானே. பாருங்க இது விளங்கிட்டா, விளங்கிட்டேன்னு சொல்லுங்க போய்க்கா. அடுத்து போகும் விளங்கிட்டாட பாருங்க உள்ளே.
ஓகே, என்ன சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க உள்ளேல் இந்த தானே இந்த டி3 தொடக்கம். நல்லா பாருங்க, இங்க பாருங்க இந்த அணி தானே இது தொடக்கம். டி3, டி2, டி4, டி3, டி4, டி5 இதெல்லாம் என்னது ரிலீஜன் இந்த பாடம் இருக்குதானே. இந்த பாடத்துக்கு எக்ஸாமுக்கு வந்தாக்க மார்க்ஸ். இவர் வந்திருக்காரா, சஹாண்டவர் வந்திருக்காரு, 70 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஓசினின்ற ஒரு ஆள் வந்திருக்காரு, மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ராஜின்ற ஆள் வரல எக்ஸாமுக்கு. பூஜாண்டால் வந்திருக்கார். இப்ப எத்தனை பேர் எக்ஸாமுக்கு வந்துட்டு கேட்காங்க உங்கள்ட்ட. கேட்ட என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணணும், எண்ணிச்சல். இப்ப உங்களோட வகுப்புல எத்தனை பேர் வந்து ஒலிம்பி ஒரு ஆள் எண்ணு கிடைச்சா என்ன செய்வீங்க, கையால கவுண்ட் பண்ணீங்க, 1 2 3 4. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் நாங்க என்ன செய்வோம், கவுண்ட் ஒரு ஆப்ஷனை கொடுப்போம். என்ன என்ன எதுல இருந்து எது வரங்காட்டில என்ன சொல்றோம். முதலாவது பாருங்க, எதுல ஆரம்பிக்கணும், டி2ல ஆரம்பிக்கணும். டி2 டி2ல ஆரம்பிச்சு எதாவது என்ன டி2ல ஆரம்பிச்சு எதுல முடியுது என்று டி5ல. ஏன் ரிலீஜன் பாடம் இப்படி கீழுக்கு பாக்குற டி5, டி2 தொடக்கம் டி5. சரிதானே, இவ்வளோத்தையும் இன்னும் ஓகேயா. இதுதான் இந்த கவுண்ட் ஒரு விஷயம். சரியானே, இது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நாங்க இப்ப பாருங்க, இந்த கேள்வி வந்து ஜிசிஓஎல் 2023 பேப்பர்ல வந்துருக்கு. என்ன சொல்லிருக்கு பாருங்க. தேர்ட் டைம் 3 தவணை பரீட்சையில் தோற்றியுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை காண்பதற்கான களம் டி9 உள்நுழைக்க செய்ய வேண்டிய சூத்திரம் என்ன. இப்ப பாருங்க, பேரு தந்திரிக்கா இல்லையா. நல்லா பாருங்க பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு பேரு தந்திருக்கு. என்ன, சானியா, நெத்மி, அஸ்ஜத், பிம்சரா, வாசுகின், அப்படி பேரு தந்திருக்கு. முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் முதலாம் தவணை மார்க்ஸ் 57, 45, 75. என்ன எதுல ஆரம்பிக்குது, பி2ல ஆரம்பிச்சு பி8 வரங்காட்டி அப்படி மார்க்ஸ் வருது. சரியா. திரும்ப 2ஆம் தவணை மார்க்ஸ் சீல ஆரம்பி, சீல பாருங்க கீழுக்கு செகண்ட் டைம் இப்படியே வந்து இப்படியே ஒரு மார்க்ஸ் வருது. அடுத்து தேர்ட் டைம் மார்க்ஸ். தேர்ட் டைம்ல பாருங்க, இப்ப இந்த சானியா வந்து தேர்ட் டைம் எக்ஸாமுக்கு வந்திருக்காவா, வரல. அடுத்து என்ன, நெத்மி வந்திருக்கா 66. அடுத்து வந்து என்ன, இவர் அஸ்ஜத் வந்து ஆப்ஷன் வரல. இப்படி வந்திருக்கு. இப்ப என்ன கேட்காங்க, தேர்ட் டேர்ம் இந்த 3வது டேர்ம் இருக்கு தானே, இந்த 3வது டேர்ம்ல எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சி டி9, எதுல டி9, இந்த டி9ல செல்லுன்னு சொல்றாங்க. இந்த டி9ல செல்லு அதை கணக்கெடுக்க தேவையில்லை. அதை கணக்கெடுக்க எதுல செல்லு இதுல செல்லு சும்மா கேட்பான, நீங்க கணக்கெடுத்தவல நீங்க பார்க்கணும் என்ன சூத்திரம் நாங்க உள்ளிடுறேன். என்ன சூத்திரம் உள்ளிடணும். இப்ப இன்னைக்கு வைக்க முதலா வச்சுட்டு இப்படி வச்சுட்டு முதலா என்னத்தை போடணும் எங்களுக்கு தெரியும், சமனை போடணும். சமன் போட்டாச்சு. அடுத்தது எண்ணி எத்தனை பேர் இருக்காங்க என்றதுக்கு என்ன பயன்படுற, கவுண்ட். எதுல இருந்து எது வர காட்டிலும், எதுல இருந்து எது வர காட்டிலும் டி2, டி2ல இருந்து எது வர காட்டிலும் டி8, டி8. இந்த விட எங்க வந்திருக்கேன்னு பாருங்க. அப்படியே இங்க பாருங்க டி2, அதாவது தேர்ட் டைம்ல பாருங்க 3ஆம் தவணை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப 3ஆம் தவணை இந்த தேர்ட் டைம்ல இப்படியே கீழுக்கு பாக்குற. அப்ப எது தேர்ட் டைம்ல முதலாவது மாணவன் பேர் என்ன, டி2ல ஆரம்பிச்சு அடுத்து எதுல முடியுது, டி8ல முடியுது. சோ டி2 தொடக்கம் டி8 வரங்காட்டிலும். சோ கவுண்ட் டி2 தொடக்கம் டி8 பி ஆன்சரா வரும். இது விளங்கிச்சா, இது விளங்கிட்டானே, குயிக்கா சொல்லுங்க, விளங்கிட்டாண்டு. இஸ்மா விளங்கிட்டா, அல்தாஃப். ஓகே தானே.
இப்ப பாருங்க அப்படியே வச்சுட்டு அடுத்த கேள்வி. இங்க பாருங்க, மேலே வினாக்களுக்கு எழுதப்பட்ட விவரித்தாள்கள் இப்ப பாருங்க. இந்த ஏ பி சி டி இன்றைக்கு இங்க 1 2 3 4 5 இன்றைக்கு பாருங்க. இது விலங்குகளிலும் நாங்கள் எழுதிக்கிறோம் பாருங்க. இல்லையா? தில்லனரி ஏரி. சரியா? ஏ பி சி டி. சரியா? இதுல 1 2 3 சரியா? இப்ப பாருங்க, இதை என்ன சொல்லிருக்காங்க? பின்பற்றத்தின் கலண்டியில் எதுல களம் D1ற்கான சூத்திரம் என்ன சொல்லிருக்காங்க? D1 D1ல இந்த இந்த சூத்திரத்தை அவங்க உள்ளிடுறாங்க. D1ல எதாவது கவுண்ட் பண்ண சொல்றாங்க. எதை கவுண்ட் பண்ண சொல்றாங்க? A1 தொடக்கம் C1. A1 எது? இது. இது தொடக்கம் C1 எது? இது. A1 தொடக்கம் C1 எப்படி வரும்? A1 A1 தொடக்கம் A1 தொடக்கம் எது வரங்காட்டு? C1. அப்ப A1 வரும், A2 வரும், B1 வரும், C1 வரும். A1 தொடக்கம் C1. அடுத்து கமா போட்டு எதையும் சொல்லியிருக்காங்க? B2 இதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் இது கூட சேர்த்து அவங்க கவுண்ட் பண்றாங்க. எத்தனை எத்தனை அடிக்கு இதுல களம்? 1 2 3 4. சரிதானே? அப்ப கவுண்ட் பண்ண என்ன வரும்? 4 வரும். இது விளங்கிட்டா? இது ஓகே தானே? இப்ப விளங்கி பல்லா பாருங்க. இங்க பாருங்க உள்ளே உங்களை எப்படி வரும்னு கேட்கீங்க பாருங்க. நான் சொல்லிக்காரன். எங்களுக்கு என்னென்ன சரி A1 தொடக்கம் C1 செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க தானே? A1 தொடக்கம் C1 செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களே, அதோட சேர்த்து B2. ஏன்னா அப்படித்தானே சொல்லிங்க? A1 தொடக்கம் C1 அடுத்தது B2. இப்ப பாருங்க, அப்படியே வச்சுட்டு பாருங்க. A1 தொடக்கம் இதானே? இப்ப பாருங்க, A1 தொடக்கம் C1 என்ன? A1 தொடக்கம் C1. A1 தொடக்கம் C1 இந்தாடி. அப்ப எத்தனை வருது? 3 வருது. அடுத்து என்ன? B2. இப்ப மொத்தம் எத்தனை? 1 2 3 4. விளைஞ்சா A1 தொடக்கம் C1 என்ன? பாருங்க, A1 தொடக்கம் C1 என்ன? A1க்கும் C1க்கு இடையில என்ன இருக்கு? A1 A2 C1 A1 B1 C1 அதோட சேர்த்து என்ன வருது? B2 வருது. இப்ப உதாரணத்துக்கு A1 தொடக்கம் E1 வரங்கடிஞ்சா இவ்வளவு வரும். விளைஞ்சா அடுத்து அதோட சேர்த்து வரும் D3 D4 சொல்றாங்க, கூட ஒரு E3 சொல்றாங்க, கூட ஒரு G3 இப்படி வரும். சோ A1 தொடக்கம் C1. அப்ப என்ன எத்தனை வருது? ஆட்டோமேட்டிக்கா 3 வந்துடு. கமா போட்டு என்னது சொல்லிருக்காங்க? B2. நல்லா பாருங்க. பாருங்க, A1 தொடக்கம் C1 கமா போட்டு B2. அப்ப என்ன விட வரும்?
என்ன விட வரும்? 4வது விடு, 4 வரும் விடு. அப்ப 2வது விட வரும். இப்ப விளையிட்டா இப்ப விளையிட்டா உள்ள இப்ப சொல்லுங்க விளையிட்டாண்டி விளையிட்டானே பாருங்க குயிக்கா டைம் விளையிட்டாண்டி இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. சரி ஓகே. இப்ப இப்ப பாருங்க இந்த சார்ட் முடிய போது கிளாஸ். இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. எங்களுக்கு நிறைய சார்ட்டுகள் பயன்படுத்துவாங்க என்னதுல இதுல. இப்ப நாங்க என்ன உதாரணத்துக்கு ஒரு குளம் சார்ட். குளம் சார்ட்ல என்னதுல என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க? குளம் சார்ட். குளம் சார்ட் என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க? உதாரணத்துக்கு இப்ப இவர் 2 பேர், இப்ப இவர் இந்த வருஷத்துல எடுத்த மார்க்ஸும் வார வருஷத்துல எடுக்க மார்க்ஸை ஒப்பிட்டு பார்க்க. அதே மாதிரி பார் சார்ட், லைன் சார்ட் என்னதுக்கு பயன்படுத்துவாங்க? உங்களுக்கு தெரியும். ஒரு கம்பெனியில என்ன ஏற்ற இறக்கம், அந்த கம்பெனியில லாபம் நட்டத்தை பார்க்கறதுக்கு. பை சார்ட் என்னதுக்கு? உதாரணம் ஒரே பாடசாலையில் உள்ள மாணவர்கள் காற்பந்து, ஃபுட்பால், அடுத்தது வாலிபால், கிரிக்கெட்டை விரும்புற ஒரே என்று வார அந்த விஷயங்களுக்கு இதுவும். டொட் சார்ட் வந்துட்டு நீங்க பார்த்துருவீங்க, கிரிக்கெட் விளையாடுறார்கள் இந்த டொட் சார்ட் பயன்படுத்துவாங்க. அப்படி இந்த பல சார்ட்டுகள் இருக்கி. இந்த கடைசி கேள்வியை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க வெரி கிளியர். சரியா? உங்களுக்கு இருக்காங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடும். சரியானே? இப்ப இந்த கடைசி கேள்வியை பார்ப்போம். சரியானே? இந்த கேள்வி இது பார்ட் 2ல வந்து 2023 24ஆம் ஆண்டு போன வருஷம் வந்து பேப்பர்ல இருக்கிற கேள்வி. இந்த கேள்வியை நீங்க நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம செய்வீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்றேன், நீங்க 10க்கு 10 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு போவீங்க லேசா. சரியானே? இப்ப இந்த கேள்வி இந்த அட்டவணையை நான் அடிச்சு வச்சிருக்கேன். ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கீங்க? இதுக்கான கேள்வி இந்த அருகி பாருங்க. இப்ப இத பாருங்க, இத பாருங்க. இதுல இப்ப பாருங்க உள்ளேல். இப்ப என்ன தந்திரிக்கு? முதலாவது நிரல் எஃப் ஆனது செல்லிடக்க தொலைபேசி. அதுக்கு முதல்ல இந்த பாருங்க கேள்வி தலைப்பை வாசிக்குவோம். இந்த அறிக்கை இந்த தலைப்பு என்ன சொல்லிருக்காங்க? இந்த அறிக்கை நிரல் எஃப். இப்ப இதுல ஒவ்வொன்ற பாருங்க, இதுல ஒவ்வொரு வருஷம் தந்திருக்கேனே, இயர், ஒவ்வொரு இயர். இதுல பிக்ஸ் டெலிபோன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு டெலிபோனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், டெலிபோன் வாங்கினா அந்த ஆக்கள்ல இது. சரியானே? அதாவது பிக்ஸ்ட் ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா? மொபைல் செல்ல சப்ஸ்கிரிப்ஷன், நம்பர் ஆஃப் த இன்டர்நெட் யூசர் அது தந்திருக்கு. அடுத்தது டிஃபரன்ஸ் ஆஃப் மொபைல் செல்லர் அண்ட் யூசர் இன்டர்நெட். இதுல எங்களுக்கு சொல்லியாங்க நிரல் எஃப் ஆனது. நிரல் எஃப் எது? இது இந்த இதுக்கு கீழே வருதுதான் இந்த அறிக்கை. இதுக்கு கீழே என்னென்ன வருது அட்டவணையில? இந்த டிஃபரன்ஸ் அந்த அதுவானது தொலைபேசி பயனாளர்களின் எண்ணிக்கை, மொபைல்
செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த பாருங்க, இதுவும் விளங்குது, அந்த போட்டோ விளங்குதான்னு பாத்தீங்க. சரி, மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன் இது. அப்ப இதானது, இது மொபைல் செல்லர் சப்ஸ்கிரிப்ஷன் பயனர்களின் எண்ணிக்கையின், சரியா, அதையும் இதையும், அதாவது இணைய பயனாளர்களின் எண்ணிக்கையும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கணிக்க பயன்படுது. இது என்ன என்று சொல்றாங்கடா, இதையும் இதையும் இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், போன் பாவிக்கிறார்களையும் நெட் பாவிக்கிறார்கள் வித்தியாசம். வித்தியாசம் என்ன, இதுல இருந்து இதை கழிச்சிருப்பாங்க, இதுல இருந்து இதை கழிக்கிறது தான் இது என்று சொல்றாங்க. சரியா, வித்தியாசத்தை கணிக்கப்படுகிறது பயன்படுகின்றது. ஆண்டு 2014 பெருமானம் நிரல் டியில் உள்ள உரிய பெருமானத்தின் நிரல் ஆண்டு 2014, இந்த 2014 இது நிரல் பெருமானமானது நிரல் ஈயில் உள்ள பெருமானத்தை கழிப்பதன் மூலம் பெறப்படுகின்றது. என்ன சொல்றாங்கன்னா, 2014 தானே, இதுக்கு இந்த தானே இப்ப மொபைல் செல்லர், இத இதுல இருந்து கழிச்சா இது வருதான்னு சொல்றாங்க. இல்லைங்களா, அதாவது மொபைல் செல்லற பாவனை இதுல இருந்து இதை கழிச்சு விட்டா இது வரும் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு. சரியா, இப்படி கழிச்சு பெறதுக்கான சூத்திரத்தை சொல்லுங்க. இப்படி இந்த விட வந்துருக்கே, இப்ப இந்த விட வந்துச்சியான இதுக்கான சூத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்காங்க. எப்படி நாங்க சூத்திரம் எழுதுவோம், சூத்திரம் ஒன்று சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். எப்படி சமன் எதை போடணும், முதலாவது சமன், எதுல எதை கழிக்கணும், முதலாவது எது, முதலாவது எது D3, இதுல இருந்து கழித்தல், கழிக்கப்புறம் எதை E3 கழிச்சா அந்த அவர் இது விட இந்த வந்துட்டா, இந்த விட வந்துட்டா, இது விளங்கிட்டான்னு சொல்லுங்க. இது விளங்கிட்டா, டிஃபரெண்ட் என்னத்தை சொல்லியிருக்காங்க, வித்தியாசம் என்ன செய்யற, கழிக்கணும். விளங்கிட்டா உள்ள விளங்கினா விளங்கினான் விளங்காட்டி சொல்லுங்க, சிறுபடுத்துறேன். சரி, விளங்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிருக்காங்க. அடுத்தது 2015 தொடக்கம், இந்த 2015 தொடக்கம் 2020, சரியானே, 2015 தொடக்கம் 2020 இந்த தொலைபேசி பயனாளர்கள் இணைய பயனர்களுடைய வித்தியாசத்தை F3 எழுதப்பட்டுள்ள சூத்திரம் F2 தொடக்கம் நகல் செய்யப்படுவதற்காக இப்ப உங்களுக்கு இப்படி தாராங்க. இந்த அட்டவணை தான் தெரியும், ஒன்றுமே நிரப்பல, ஒன்றுமே நிரப்பல. நீங்க தான் இந்த அட்டவணை நிரப்ப போறீங்க. சரியா, இப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கு நாங்க எப்படி காணப்படுறோம். முதலாவதுக்கு எப்படி காணணும், சமன் எது D3 இருந்து எதை கழிக்கும், E3 கழிக்கும். D3 முதல்ல D3 போடு, கழித்தல் அடையாளத்தை கொடு. சரியா, கொடுத்தா அடுத்தது என்னத்தை கொடுக்கணும், திரும்ப E3 D3 இருந்து E3 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வருது, எங்களுக்கு விட வந்து தானே, விட வந்து இப்ப கேட்காங்க. நீங்க இதுல இருந்து இதை கழிச்சு இதுக்கு எடுத்துட்டீங்க, இதே மாக்கி இப்ப இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே, இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே, வரும் தானே, இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே, இதுல இருந்து இதை கழிச்சா இதுக்கு வரும் தானே, அப்படி ஒவ்வொன்றுக்கும் வரும் தானே. இதை தனித்தனியா காண தேவையில்லை, இதான் எக்ஸல், தனித்தனியா காணது. இதை மொத்தமா காண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்டா, என்ன செய்யணும்டா, இதுல ஒரு அடையாளம் ஒன்று இப்படி வருது, இந்த சக அடையாளம் ஒன்று வருது, இதை சொல்லுவாங்க ஃபில் ஹேண்ட் என்று சொல்லுவாங்க. சரியா, இந்த ஃபில் ஹேண்ட அப்படியே இழுத்துட்டா, சரி இழுத்துட்டா உங்களை எல்லாத்துக்கும் விட கண்டுதல் விளங்கிச்சா. இப்ப கேட்காங்க, இப்ப அந்த ஃபில் ஹேண்ட நீங்க செஞ்சிட்டீங்க, செஞ்சதுக்கு பிறகு F8 உள்ள
இந்த F8 இருக்கு தானே, இந்த இதுல என்ன சூத்திரம் வந்திருக்கும் கேட்காங்க. என்ன வந்திருக்கும்? F8க்குரிய விட வாரணம் என்ன வரணும்? சமன் வரும் முதலாவது. என்ன சமன்? டி என்ன வரும்? D8 இருந்து கழிக்கணும், DE8 கழிக்கணும். கழிச்சா எது வரும்? F8 வரும். இது விளங்கிச்சா? இது விளங்கிட்டா? விளங்கினா விளங்கினு சொல்லுங்க. விளங்கிட்டா உள்ளேல்? ரீஸ்மா, சஃபியா, ஜோரா, அல்தாஃப், ரிஹாம், அகீல், சஹ்ரான், ஷாமில், அஸ்தாக். விளங்கிட்டா? ஓகே. இப்ப கடைசிக்கு முதலாவது சொல்றாங்க, இந்த பிக்ஸ் மொபைல் இருக்குதாங்க, இவங்கள்ல ஆக கூட யார் இருக்கான்னு இந்த ஆக குறைய யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த இந்த ப்ராட்பேண்ட் இருக்காங்கல்ல, இவங்க ஆக கூட யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. இது ரெண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா பாருங்க அட்டவணை. இப்ப பாருங்க, இதுல லோவஸ்ட் வேல்யூ எதுல? இதுல ஆக குறைஞ்சது எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆக குறைஞ்சதுக்கு என்ன சொல்றேன் நாங்க கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா என்ன? நாங்க ஃபார்முலா சமன் ஆக குறைஞ்ச என்ன? மினிமம். மினிமம் எது வரும்? மினிமம் எதுல இருந்து எது வரும்? மினிமம் எதுல ஆரம்பிக்கும்? B3. B3ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து எது வரல முடியும்? B9ல முடியும். B9ல முடியும். அப்ப பாருங்க, மினிமம் ஆக குறைஞ்ச கண்டுபிடிக்கிறதா சமன் மினிமம் அடிச்சு இப்ப இந்த இதுல வந்துட்டு B3 தொடக்கம் B9 வர காட்டிலும் குடிக்கிறது குடித்தா எது வரும்? இதான் ஆக குறைஞ்சது அப்படின்னு காட்டுது. திரும்ப மேக்சிமம் இதுல வந்துட்டு ஆக கூட எடுத்தால் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப சமன் மெக்ஸ். மேக்ஸ் இதுல ஆ கூட இது எதுல ஆரம்பிக்க கூட ஃபயர்ஸ் கண்டுபிடிக்கிற C3ல ஆரம்பிச்சு C9ல முடியுது. இத கொடுத்தா இது தொடக்கம் இதுவரையான உள்ளது கண்டுபிடிச்சுன்னா அந்த அது கண்டுபிடிச்சிட்டு சரிதானே? இப்ப விளங்கிட்டா? இது கண்ட விளங்கிட்டா? இவ்வளவு தான் எக்ஸல் பேப்பர். பாருங்க, இதை நான் இப்ப எக்ஸல் விளங்கப்படுத்தின விளங்கிட்டா? எல்லாரும் விளங்கிட்டானே? இதுக்குள்ள தான் நாங்க எக்ஸல்ல படிக்கிற இந்த விஷயங்கள் சரியானே? இதுல பாருங்க, நாங்க பார்ப்போம். இல்ல பார்த்தே இல்லை. கிடைச்சா இந்த பேப்பர்ல முடியுது சரியானே? சோ உங்களுக்கு நாங்க இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்டா, எக்ஸல்ல வந்துட்டு எக்ஸல் இன்டர்ஃபேஸ், அடுத்தது அதே நேரம் உங்களுக்கு என்னென்ன எக்ஸல்ல வந்துட்டு ஃபார்முலா வரும், என்னென்ன கணித அடையாளங்கள் பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துற, அது எந்தெந்த பாஸ் பேப்பர்ல வந்திருக்கி எப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். இதே போல நாங்க இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ செமினார் ஒன்று செஞ்சோம். என்ன இதே மாதிரி நாங்க கிளாஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி நாங்க கண்டக்ட் பண்ணி வரோம். இப்ப இது இன்னைக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா வந்து செய்யணும்.
ஆசையில நாங்க செஞ்சோம். நாங்க இதே போல ஆன்லைன்ல நாங்க கிளாஸ் செய்யறோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வராங்க. தொடர்ந்து கிளாஸஸுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட ஆட்கள் வராங்க. நீங்களும் எங்கள்கிட்ட இதே மாதிரி கிளாஸஸ் வரணும், எங்களுக்கு இது உங்களோட ஸ்டடி மெத்தட் வந்துட்டு பிடிச்சிருக்கு சார், நீங்க படிப்பிக்கிற பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்ந்து எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வரலாம். சரியானே? ஸோ நாங்க இப்படி தொடர்ந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி என்னன்னா நாங்க இன்னொரு சிஸ்டம் வச்சிருக்கோம். கிரேட் 10ல உள்ள சிலபஸை வந்துட்டு ஒரு 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 5-6 கிளாஸ்ல இப்போ மொத்தம் உங்களுக்கு 9 அழகு இருக்கின்றா ஒரு 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 கிளாஸ்ல வந்துட்டு ஒரு அழகு படி முடிச்சு 9 கிளாஸ்ல வந்துட்டு 9 அழகையும் உங்களுக்கு முடிக்கலாம். முடிச்சிட்டு அதே மாதிரி ஓ லெவல்லையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 7-8 அழகு இருக்குன்னா அந்த 7-8 அழகையும் நாங்க ஒரு 7-8 கிளாஸ்லயும் ஃபுல்லா முடிச்சிடலாம். அப்போ உங்களோட சிலபஸை நீங்க உங்களுக்கு ஒரு 1 மந்த் இல்லாட்டி 2 மந்த்துக்குள்ள உங்களோட ஃபுல் சிலபஸை பாஸ் பேப்பரோட ஃபுல்லாவே கிளியர் பண்ணலாம். நீங்க எங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆயினீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்துட்டு நாங்க என்ன செய்யுது உங்களோட பாஸ் பேப்பர் உங்களோட எந்த சிஸ்டம் விளங்கிருக்கும். ஒவ்வொரு விஷயம் விளங்கப்படுத்தணும்னா அது எந்தெந்த பாஸ் பேப்பர்ல இருக்குன்னு நான் விளங்கப்படுத்திட்டு போவேன். ஸோ உங்களுக்கு அப்படி நீங்க எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகி நீங்க செய்யணும்னா நாங்க இதே மாதிரி ஒவ்வொரு அளவுக்கும் நாங்க கிரேட் 10லையும் ஃபுல்லாவும் கிரேட் 11ல எழுதிக்கிட்டே செய்வோம். அது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். இப்ப நீங்க ஓலவுல எழுதுற ஆக்கள் அடிக்கலாம். இந்த இப்ப வருகிறே இப்ப ஓலவுல எழுதுறது இப்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்சம் பேர் ஆகுறது தான் இருக்கு, கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. ஒரு 2-3 மாசத்துல நீங்க எழுத போற ஆக்கள் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு டக்குன்னு முடித்துள்ளதுக்கும் ஒரு சிஸ்டமா நாங்க இதை ஃபாஸ்ட் ட்ராக். அதே மாதிரி நீங்க கிரேட் 10ல உள்ள ஒரு ஆள் இருந்தாலும் இப்ப நீங்க மற்ற பாடங்களுக்கு கூட ஃபோக்கஸ் கொடுக்கணும் சார், என்ன செய்யற எனக்கு இப்ப ஆக்டிவிட்டியா கஷ்டமா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யலாம், டக்குன்னு நாங்க ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த ஃபுல் சிலபஸை நாங்க கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், சும்மா நார்மல் மீட்டி பார்த்துட்டு இருந்தா நீங்க மற்ற பாடங்களுக்கு மெயின் பண்ணி படிச்சா ஸோ உங்களுக்கு லேசா ஒரு 9 அதை சிறந்த சித்தியோட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இது எங்களோட ஃப்ரீ செமினாருடைய எண்ட் ஆஃப் த செஷன். இந்த செஷன் நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? அப்படி இருந்தா எல்லாரும் வந்துட்டு எனக்கு பர்சனலாவோ இல்லாட்டி எங்களை இதுலயும் வந்துட்டு இதுக்கான ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு கிளாஸ், அதுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு எங்களுக்கு நீங்க தாங்க. அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தாங்க. சரி, இதோட நாங்க இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்வோம்.